ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஒன் ஷாட் பார்க்க போகிறது ஆரம்க்கு தான். பிகாஸ் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. வாங்க நம்ம லீடருக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னும் நிறையா மேலே முன்னேற எங்களோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேமு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீட்டர் ஒய்ஃப். இதோ ஆல்ரெடி போட்டால் டேஞ்சரஸ் போலீஸோட சீசன் 4. அதுலேயும் கொஞ்சம் டச் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். அப்போ தான் தெரியும் இந்த ஆரம் யாருன்னா ஜின் ஒய்ஃபுக்கு சித்தப்பா பையன். அப்புறம் தயாங் அண்ட் ஜேகேயோட ஒய்ஃபுக்கு வந்து பெரியப்பா பையன். இவங்க அப்பா வந்து ஐஜி, அவங்க அம்மா வந்துட்டு ஜெயிலர். ஸோ அவங்க பேர் வந்து மித்ரன் மிர்னாலினி. அவங்களோட பையன்தான் நம்ம ஆரம் ஜெஹோப். ஸோ அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இது வந்து இப்போ நீங்கள் ஆரம் எல்லாமே வந்துட்டு உங்களோட ட்ரைனிங் பீரியடில் இருக்கீங்க. எல்லாருமே வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே இந்த கேம்ப் ஃபயருக்கு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு ஃபயர் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் வந்து என்னதுன்னா அந்தாட்சரி விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ காலையிலேருந்து வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து போர் அடிக்குதுன்னு நைட் டைமுக்கு வந்து அப்படியே அந்தாட்சரி விளாண்டுட்ருக்க. ஆளுக்கு ஒரு பாட்டு பாட. இப்போ ஆரமோ அப்படியே உங்களுக்கு முழுங்குற மாதிரி பார்த்துட்டு, உன்னோடு நான் இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், உண்மை காதல் யாரென்றால் உன்னையும் என்னையும் சொல்வேனே. இவர் பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனை உங்களே பார்த்துட்டே பாட. நீங்களோ ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்க. அவனை ஜிமினா அப்படின்னோட அடி திரும்புகிறான். இவர் பார்வையே சரியில்லை, என்ன இப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறீங்க. அது அவன் பார்வை அப்படி தான். இல்லையே, என்னையை மட்டும் என்னமோ முழுங்குற மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நல்லா பாரு, அவன் ஒன்று மட்டும் இல்லை, உன் பக்கத்தில் உட்காந்துருக்கனால என்ன கூட பார்த்துருப்பான். உனக்கு அது அப்படி தெரியுது. எல்லாத்தையும் தான். அவன் பொம்பளைன்னு இல்லை, ஆம்பளை கூட அப்படி தான் பார்ப்பான். என்னடா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல. நீங்களோ ஓ, இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா, நம்ம கூட தப்பாக நினச்சிட்டோமே இவரை, சச்சா நல்ல மனுஷன் தான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவனும் பாடி முடிச்சுட்டு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பாட்டெலாம் பாடின, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அடிக்கிறான். என்ன சொல்லணும்? இல்லை பாட்டு நைஸ் சூப்பராக பண்ணீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிற ப்ராப்ளம், சரியாயிரும். ப்ராப்ளமா? பாட்டு பாடுறது என்ன ப்ராப்ளம்? நான் அதை சொல்லலை, நீங்கள் என்னையே பார்த்ததை வச்சு நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சாப்பிட கூப்பிட எல்லோரும் எழுந்து போக. நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்போது அங்கே சுகர் பிளேட்லாம் எடுத்து சாப்பாடு வச்சுட்டுக்க. உங்களை பார்த்ததும் அவன் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு நகர்ந்து போகிறான். இன்னொருத்தர் அப்படின்ட்டு நீங்கள் போய் பிளேட் எடுத்து சாப்பாடு வைக்க. ஜேகே ஆல்சோ அதே மாதிரி தான். உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நகர்ந்து போயிடறான். அவன் உங்கள் தம்பி தான், வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்க அப்படியே வந்துட்டு தயாங் ஒய்ஃபாக இருக்கிற ஹீரோ இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே ஃபுட் எடுத்து வச்சுட்டுருக்க. இங்கே ஆரமோ என்ன இவன் வளரிட்டு போகிறான் அப்படின்னு வந்தவன் சாப்பாடு எடுத்து வச்சுருக்க பார்த்துட்டு அவனுக்கு கொடுத்த சிக்கன் பீஸ் ஆல்சோ உங்களுக்கே வைக்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க, இதையும் நீங்கள் சாப்பிடு, நல்லா ஹெல்த்தியாக இரு, அப்புறம் அந்த சாங் உனக்காக தான் பாடினேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். சாங்கு எனக்கா? நீங்கள் பாய்ஸை பார்த்து தான் அப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். எவன் சொன்னா அப்படின்னு கேட்க, அது நீங்கள் எவன்டி சொன்னது? டியா பின்னா என்னை பார்த்து கேங்கிற, என்னை பார்த்து அப்படியே தெரியுது. இங்கே பார், எனக்கு இந்த சுற்றி வலிச்சு பேசுறதுலாம் வராது. பாட்டு பாடி ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், நீ அதுக்குள்ளே எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஓகே, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. நீங்கள் எப்போ பார்த்தனும் அப்போலேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாம் வித்தி அப்படின்னு டக்குன்னு போட்டு உடச்சிட. உங்களுக்கு இங்கே புற ஏறிது. சாப்பாடை வாயில் வச்சு நீங்கள் அடி பிடிக்க. அப்புறம் எவன்ட்டு என்ன கேன்னு சொன்னது? பக்கத்தில் உட்காந்தது அந்த குள்ள பையன் தானே, இதெல்லாம் அவன் வேலையா அப்படின்னு திரும்ப ஜிமினா அப்படியே பிளேட்டோட ஆத்தி நம்ம பக்கம் வரானே அடிக்கிற மாதிரி அப்படியே பதுங்க. எங்கடா பதுங்குற அப்படின்னு சொல்லி ஜேகோ பிடிச்சி தூக்க. டே உங்கள் அண்ணங்கிட்ட மாட்டி விட்டுறாதடா அப்படிங்க. பின்ன எதுக்கிட்ட அவனை போய் கெயின்ஸடா. அப்புறம் அவன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள முழுங்குற மாதிரி பார்க்குறான். அவன் என்கிட்ட தானே நொயின்னு ஏன் அவன் பார்க்குறான், ஏன் அவன் அப்படி பண்ணுறான்னு கேட்டால் நான் என்ன பண்ணியாண்டா? அதுக்கு அப்படியா சொல்லி வைப்ப?
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆரமாக வந்து கொலை வெறியோட மறைச்சி ஜிமின் மண்டையில் டெக்குள்ளே பையில அடக்க மாட்டேனே அப்படின்னு மண்டையாக கொட்டேன். ஐயோ ஏற்கனவே நான் தரக்கி தங்கச்சி மாதிரி இருக்கேன், நீ வேறு அடிச்சடிச்சு உள்ளே தள்ளிடாதே எப்போ அங்கிட்டு. இப்போ தான் கொஞ்சம் நானே பாடியை ஸ்ட்ராங் ஆக்கி ஹைட் ஆகலான்னு பார்த்தா இந்த ஆள் வேறு இதுதான் லவ் சொல்லிட்டிங்களே அப்புறம் என்ன போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஹோபியோ இப்போ உங்கள் ஆள்கிட்ட இந்த மாதிரி சொல்ல, ஏன்டா நாங்கள்லாம் இன்னும் லவ்வை கூட சொல்லலடா, பார்த்துக்கவே முடிய மாட்டேங்குது, இதில் நீ வேறு குண்டு வைக்காத பேசாம அவங்க அண்ணங்காரன் வேறு இருக்கான் அப்படின்னு சொல்லி சுகா ஒரு மாதிரி கண்ணை கட்ட. சரி சரி இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் உருவனே தெரியுறான் அப்படின்னு ஜேகே பக்கத்தில் என்ன மச்சான் அப்படின்னு யாருக்கு மச்சான் அப்படின்னு ஜேகே தள்ளி போக. அது சரி இவன் என்னைக்கு நம்மக்கிட்ட பேசினான், அப்போ நீங்களோ அப்படியே உங்கள் பிளேட்டில் வச்சு சிக்கன் எடுத்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம் பிளேட்டு வைக்க போகிறேன். எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகுத்து போகிறான். இவர் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹீரோ பரவாயில்ல வீடியோ உனக்கு தானே கொடுத்தாரு சாப்பிடு அப்படின்னு சொல்ல. நான் எனக்கு சப்போர்ட்டா அதெல்லாம் இல்லை, அதான் அவர் வேணான்ட்டு போயிட்டாரு, ஸோ வேஸ்ட் பண்ணாத, பிடிச்சா சாப்பிடு இல்லைன்னா கூட நான் சாப்பிட்றேன். இல்லை இல்லை எனக்கு தானே கொடுத்தாரு நானே சாப்பிட்றேன் அது அப்படின்னு சொல்லிட்டா. அவனை வந்து போக நீங்கள் அந்த சிக்கனை ஒரு இது பைட் பண்ணதும் அங்கேருந்து வந்து ஆரம்போ சிக்கன் வேணான்னு சொன்னல அப்படிங்கிறான். கடிச்சிட்டேனேன்னு சொல்லி வாயமில்ல வாயில் அந்த சிக்கன் அப்படியே அவன் வாய்க்கு பார்த்துட்டு டேஸ்டி ஆடிட்டு போக்க. யார் ராணி அடிக்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க ஸ்டன் ஆகி, மற்றவங்க யாரும் கண்டுக்கல உங்களுக்கு அப்பாடான் இருக்குது. ஆரம்பம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும். என்ன ரொம்ப ஊரை பண்ணுறாரு, அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நான் என்ன பண்ணேன், நீ தான் சிக்கன் வேணான்னு அதான் ரிட்டன் எடுத்துக்கிட்டேன், அது குத்தமா. கேளுங்கடா, சிக்கன் கொடுத்தேன் வேணாம் சொன்னான், அதை திருப்பி எடுத்துக்கிட்டேன், இது தப்பாடா? இப்படி ஒன்றும் தெரியலையே தப்பு மாதிரி அப்படின்னு சொல்ல. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, என்ன பண்ணான் அப்படின்னு ஹோபி கேட்க. அது சொல்லு அப்படின்னு ஜின்னு வேற ஒரு பக்கம் உசுப்ப. ஒன்றும் இல்லை சரி விடு அப்படின்ட்டுறாங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நீங்கள் அப்படியே ஆரம்பம் முறைச்சிட்டே இருக்கீங்க. ஆரம்பம் ஓடி என்னைக்கு இருந்தாலும் நீ தான் பண்ணாட்டி அது மாற்ற முடியாது யாராலையும் அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துட்டு அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து ரன்னிங்கு சேஸ் பண்ணி போய் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுற அது மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. ஸோ அது வந்து டீமாக பிரிச்சுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங், அது வந்துட்டு கிரவுண்டில் ஓடணும், 2 பேராக சேர்ந்துட்டு ஒருத்தர் கையை இன்னொருத்தர் கட்டிட்டு அப்படி ஓடுறது. ஸோ கையும் காலையும் ஒரு கை ஒரு கால் கட்டிட்டு ஓடுறது. இப்படி நிற்கும் போது இப்போ ஆரம் தான் அவங்க பக்கத்தில் நிற்க. ஐயோ இவனா அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஒன்றும் பயப்படாது டார்லிங், நான் வேணா நான் தூக்கிட்டு வரேன், ஒன்றும் தேவையில்லை நானே ஓடுவேன். நான் என் ஆளோட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வரா. ஹோபியோ ஐயோ வந்துருச்சு இம்சா அடிக்கிறவன் நிற்கா. அவளும் உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்து சொத்திக்கிட்டு இருக்கா, நீ ஏன்டா பிடி கொடுக்காமே இருக்க. அவள் சின்ன பொண்ணுடா, நான் +2 படிக்கும்போது அவள் 6th தான் படிச்சுட்டு இருந்தா, அப்போ இருந்து உசுரை எடுத்துகிட்ருக்கா. நீங்களும் ஏன்டா அவளுக்கு ஒத்து ஊதுறீங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான்டா என்ன மாதிரி ஆளுகளை கெடுக்கிறதே. அவள் வயசுன்னா என் வயசுனா அதெல்லாம் மேட்ரா மச்சான், அவள் எவ்வளோ வருஷமாக அவன் பின்னாடி சுற்றுறா. ஐயோ இது ஜஸ்ட் அட்ராக்ஷன், அது அவளுக்கு தான் புரியல, உங்களுக்குமா. அட்ராக்ஷனை நான் வருஷமாக தொடர்ந்து வரும் அதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு அவன் மேலே அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போக அந்த பொண்ணுக்கு மூஞ்சி சின்னதாக போயிது இருந்தாலும் விடாமல் அதுக்கெல்லாம் சோர்ந்து போகிற ஆளா நான். அப்புறம் அவர் இல்லைன்னா நான் பரவாயில்ல. ஜிமினா ஜிமினுக்கு அந்த பொண்ணுனால எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர். நோ ஒரிஸ், உனக்கு நான் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கையை கட்டிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் கை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஓட ஆரம்பிக்க. அப்போ ஆரம்பம் நீங்களும் தான் ஓடுறீங்க. பரவாயில்லையே நமக்கு ஈடு கொடுத்து வராளே அப்படின்னு சொல்லிட்டு கடன் ஓட. இங்கே ஜிமினா அப்படியே ஆயா முடியலை, ஐயோ அவங்க கூட ஓடவே முடியலையே, இதில் ஹோபியோடு என்னை கோத்து விட்டுருந்தா. இப்போ தெரியுதா உனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குற. என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிறதுலாம் இந்த மண்டையில் ஏறுது, பட் இந்த ஹார்ட் கேட்க மாட்டேங்குதே. அவர் எங்கே இருக்காரோ அதுதான் எனக்கு இடம், சீதை இருக்கும் இடமே ராமனுக்கு அயோத்தி. இதே சாரி, ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ ஓட புரியலையா. ஐயோ எங்கே ஓடுறது, தவளவே முடியல, தவளை மாதிரி நீண்டாதடி எந்திரிச்சு வாடி அப்படின்னு ஜிமினும் இப்போ உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு கடன்னு அவன் ஓட ஆரம்பிச்சிட்றான். இப்படி ஓடி நீங்களும் ஃபஸ்ட்டு, 2வது ஜிமின் வரா, அதுக்கு அடுத்தது ஜின்னும் அந்த ஹீரா இப்படி ஒவ்வொருத்தரும் செட்டாக வந்துடுறாங்க. ஸோ ஒரு ரவுண்ட் முடிச்சிடுது. அடுத்ததாக ரன்னிங் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி எல்லாம் வந்துட்டு இந்த அது என்ன சொல்கிறது டயராக இருக்குது. ஸோ அதில் ஏறி வந்துட்டு கயிறு பிடிச்சி அந்த பக்கம் போய் தண்ணிக்குள்ளே குதிச்சு நீந்தி போய் ஃப்ளாக் எடுத்து ஹோஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அடுத்தது. ஸோ ஓடி முடிச்சதே இங்கே மூச்சு வாங்க வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு ஹோபி. திரும்பி பார்த்து உனக்கு இது தேவையா,
எனக்கு ஏதோ தேவைதான் அப்படிங்கிறா. உன்னை திருத்த முடியாது. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், அப்புறம் வந்து டவுட் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து ட்ரைனிங் பீரியட். ஸோ யாருக்குமே இப்போ மேரேஜ்லாம் ஆகலை. ஸோ அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்க அந்த டைமில் உள்ளது. ஸோ வந்துட்டு இப்போ அடுத்ததாக எல்லாம் நிற்க ஃபஸ்ட்டு ஜிமினும் அந்த பொண்ணு தான் போகிறாங்க. ஸோ அவங்க போய் ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பா உன்னால் முடியும் நிரூபிச்சிட்ட. யார் நீ? சின்ன பொண்ணுலாம் இல்லை, ஜான்சி ராணி அப்படிலாம் சொல்லி ஜிம்மின் உஸ்பேத்தி விட. ஆமாம் பார்த்தீங்களா, நானும் பண்ணிட்டேன். கெடிச்சா. டே ஜிம்மின்னு தவளைப்பையா, நீ தானடா அவளை தூக்கிட்டு போன அப்படின்னு ஹோபி முறைக்கா. டே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா சமாதானப்படுத்திருக்கா. அவள் இம்சை தாங்கலடா, நீங்களும் சேர்ந்து படுத்தாதீங்கடா அப்படின்ட்டு இருக்க ஹோபி. இப்படியே வந்துட்டு அதாவது அந்த பொண்ணு யாருன்னா தயாங்க மேரேஜில் கூட லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வந்துருப்பான்னு சொல்லிப்பேன். அதே பொண்ணு தான் இவள். ஹோபியோட சைல்டுஹுட், அதாவது ஹோபியை வந்து சைல்டுஹுட்லேருந்து க்ரஷ்ஷாக நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்க பொண்ணு. ஸோ அவங்களோட பாட்டும் அடுத்த சீசனில் வரும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்துட்டு அடுத்ததாக வந்து நீங்களும் ஆரம்பம் ஏறுறதுக்கு நிற்க, ஆரம் வா போகலாம் அப்படின்னு உங்கள் கை கொடுக்க, நீங்கள் ஒன்றும் தேவையில்லை நானே ஏறிடுவேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு ஆரம் அப்படியே டக்குன்னு அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏற, நீங்கள் டயர் பிடிச்சி மேலே ஏறி வந்தவங்க கை அப்படியே தாவி பிடிக்கும்போது கை கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுது. டக்குன்னு கீழே விழுந்துடுங்க. ஹைட்லேருந்து ஒரு அளவுக்கு ஹைட். ஸோ கீழே விழுந்ததும் கால் முட்டியிலையும் கையிலையும் சராய்ப்பு அப்படியே வலிக்கு எந்திரிக்கவே முடியல. அப்படின்ட்டு ஆரம் கயிறை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் கீழே வந்து இருக்க எல்லோரும் ஓடி வந்து உங்களை தூக்குறதை பார்த்துட்டு ஆரமும் டக்குன்னு குதிச்சு என்னாச்சு அப்படின்னு உங்களை அப்படியே கையில் தூக்கிக்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆர் யூ ஆல்ரைட் அப்படிங்கிறான். இல்லை லைட்டான அடி தான், என்னால் முடியும் அப்படிங்கிறீங்க. முடியுமா நிஜமா அப்படின்னு கேட்குறான். பண்ணிடுவேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு மெதுவாக இறக்கி விடுறான். ஆனால் நிற்கவே முடியல, அப்படியே கால் மடங்குது. அதாவது கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே மடங்க பார்த்து அப்படின்னு ஜின்னோப்பா வந்து பிடிக்கா. இப்போ ஆரம் மறுபடியும் உங்களை கையில் தூக்கிட்டு அவளால் இதுக்கு மேலே முடியாது நிற்கிறேன் அப்படின்னு அப்படியே ட்ரைனரை பார்க்க, ஓகே மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அவங்கள தூக்கிட்டு போக ஜிமினும் இன்னொரு பொண்ணு தானே முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் சரி கூட வராங்க. மற்றவங்களாம் வந்து அவங்கவுங்க ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரம் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருக்கும்ல மெடிக்கல் இது. ஸோ அங்கே வந்து படுக்க வைக்க டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணுறாங்க. என்னாச்சு? அது கீழே விழுந்துட்டு ட்ரைனிங்கில். ஓ சின்ன அடி தான், கால் ட்விஸ்ட்டாக இருக்கும் போல், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் இப்போ நர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகாவோட சிஸ்டர். அவங்களும் ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் வந்து அவரோட ஆளை அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்க. 2 பேரும் இது வரைக்கும் நேரில் பேசிக்கிட்டே கிடையாது, ஒன்லி கண்ணாலே சைட் அடிச்சுக்க மட்டும் செய்வாங்க. ஜிமினையும் அந்த பொண்ணையும் மாறி மாறி பார்த்த அந்த பொண்ணும், என்ன உங்கள் டாவா? சுகா காதில் விழுந்துற போகுது. சுகா அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு, இங்கே எப்படி காதில் விழும்? அது இல்லாமல் சுகா காதில் விழுகிறதுக்கும் நீங்கள் இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு என்ன சம்மந்தம்? சுகாவோட சிஸ்டர். ஓ கதை அப்படி போகுதா, சூப்பர் ப்ரோ அப்படின்னு கை கொடுக்க. ஐயோ அவளுக்கு என்ன தெரியாதுன்னு லவ் பண்ணுறது. கண்ணாலே 2 பேர் லவ் சொல்லிக்கிறீங்க, இல்லை நேரில் வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி அங்கே பாரு நமக்கு மேலே ஒருத்தவங்க படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜிமின்னு சொல்ல. இப்போ அங்கே பார்த்தா அப்படியே ஆரம்பம். டாக்டர் ஒன்றும் இல்லைல்ல. நீ ஏன் மேன் இவ்வளோ பதற? அது ஒன்றும் இல்லை டாக்டர். புரியுது யங் மேன், சரி சரி அப்படின்ட்டு அவரோ சரி டேக் கேர், அவளுக்கு ஒன்றும் இல்லை, அது ட்விஸ்ட் ஆகிருக்கனால வலிக்குது, ஒரு 1 டே மட்டும் பெட் ரெஸ்ட் எடுத்தால் போதும், இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓ அவ்வளோ நேரம் இருக்கணுமா? ஆமாம் அடிபட்டுருக்குல, மருந்தெல்லாம் இன்ஜெக்ஷன் அப்பப்போ போடணும், டேப்லெட் போடணும், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே தெரிய போயேன். காலை இன்றைக்கி ஒரு நாள் அசைக்காமல் பார்த்துக்கோ. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டாக்டர் அங்கேருந்து கிளம்புனதும் அங்கே ஆரம் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துடுறான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. இப்போ எதுக்கு என்னையவே பார்த்துட்ருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் இல்லை, கையை பிடிக்க டக்குன்னு கையை உருவிருக்க. ஏண்டி? அது ஒன்றும் இல்லை. இங்கே பார், இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணிலாம் லவ் பண்ணுறாள்னா கிடையாது, உனக்கே மேலே லவ் வந்தால் மட்டும் சொல்லு, மற்றபடி இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹெல்ப் தான், நீ தப்பாலாம் எடுத்துக்காத. ஜிமின் நாங்கள் வரலாமா அப்படிங்க, வாடா மச்சான் அப்படின்னு சொல்ல. அது சரிடா, எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, நாங்கள் போகிறோம், நீ பார்த்துக்குவல்ல? நான் பார்த்துக்கிறேன் மச்சான். இல்லை ஹீரா உனக்கு வேலை இருக்கா? இல்லைண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிட்டு கேட்க, எனக்கு அப்படின்னு சொல்ல. ஜிமினோ காலை பிடிச்சி மிதிக்கா. ஐயோ அப்படின்னு கத்த. என்னாச்சு? எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு காலை பிடிச்சிட்டு நிற்க. எது உனக்கு எப்படி வயிறு காலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்க, அது சாரி வயிறு வலிக்குது ஜிமின்னா போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு கிளம்பிடுது. ஸோ நீங்கள் அப்படியே வேறு வழியில் இவன் தான் நம்மளை பார்த்துக்கணுமாங்கிற மாதிரி ஆரம்பிக்க. ஆரமும்
உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு? இல்லை என்னால் உங்கள் ட்ரைனிங். ஏய் அதெல்லாம் விட நோ ப்ராப்ளம், அப்புறமா பண்ணிட்டா போச்சு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு உன்னை விட எதுவும் பெருசும் இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கப்சுப்புன்னு வாய் முடிக்க அப்படி சிரிக்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. என்னடி அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுமா. ஆக்சுவலி நீங்கள் வந்து யார் அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ சொல்லிடுறேன். நீங்கள் வந்து விக்ரம் வேதா அவங்களோட பொண்ணு, ஃபஸ்ட்டு பொண்ணு நீங்கள் தான். அவங்களுக்கு தம்பி, தயாங்க்கு அப்புறம் ஒரு தம்பி ஜேகே, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தங்கச்சி. ஸோ நீங்கள் 4 பேரும். உங்கள் அப்பா தான் விக்ரம், அவர் ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்துட்டு உங்கள் சித்தப்பாவே வந்து உங்கள் அம்மா மேலே ஆசைப்பட்டு அவரை கொண்டுட்டார். உங்கள் அம்மாவை அவர் தான் ஃபஸ்ட் லவ் பண்ணிப்பார். பட் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை லவ் பண்ணனால இவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்படியே சூழ்ச்சி பண்ணி உங்கள் அப்பாவை கொண்டுட்டு உங்கள் அண்ணன் உங்கள் தம்பியையும் கடத்திட்டு ஸோ உங்கள் ஃபேமிலியவே வந்துட்டு ஜேகேவை மட்டும் கமிஷனர் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவார். மற்ற 2 பொண்ணுங்களோட உங்கள் அம்மாவையும் சேர்த்து கடத்திட்டு போயிட்டான் அந்த ஆள். ஸோ அவங்க வீட்டில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அப்பா யாருந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த அவன் கூட்டிகிட்டு வந்தனால எல்லாத்துக்குமே உங்களுக்கே ஒரு 6 வயசு தான் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோவா உங்களுக்கு விவரமே தெரியல. உங்களோட அப்பா வந்து இப்போ இருக்க சித்தப்பா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால் சித்தப்பாவை யாருக்குமே பிடிக்காதே அந்த ஒரு பிரச்சனைனால நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே யாரும் பார்த்து இல்லை என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என் அப்பாவே வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்காது அதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. இங்கே பார், நீ யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் லவ் பண்ணது உன்னை தான். உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லைன்னு தேவையே இல்லாதது. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருந்தா சொல்லு, கண்டதை யோசிக்காத. இப்போதைக்கு அந்த பேச்சை விடு, நீ ஃப்ரீயாக ரெஸ்டடு அப்படிங்கிறான். உங்களுக்கும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்காட்டியும் தூக்கம் வருது. ஸோ அப்புறமா ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அவங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. சரிடா மச்சான் வருவியா இல்லை இங்கேயே வா அப்படின்னு கேட்க. இப்போ தயாங்க ஒய்ஃபாக இருக்க அந்த ஹீரா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நான் வேணா பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பம். ஏம்மா எனக்கு மண்ணடி போடுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. சரி ப்ரோ உங்கள் இது புரியுது. சரி அங்கே இப்போ நாங்கள்லாம் கிளம்புறோம், ப்ரோவையோ ஒன்று பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இல்லை அது வந்து ஏண்டி நான் பார்த்துக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிக்க. இல்லை உங்களுக்கே சிரமம். நான் சொன்னேன்னா எனக்கு இங்கே இருக்கிறது சிரமம் இல்லடி வரோம். அப்படிங்கப்பா என்னம்மா பேசுகிறான் எங்கள் அண்ணன் அப்படின்னு ஹாபி சொல்ல. அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு அவன் பக்கத்தில் ஏக்கமாக அவன் க்ரஷ் பார்க்க. இவ வேற அப்படின்ட்டு அடியே நீ குட்டி பொண்ணுடி, நானும் வளர்ந்துட்டேன் கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முறைச்சிட்டு தேவையில்லாத வேலை போய் படிடினா இங்கே சுற்றிட்டு இருக்கிறான், ட்ரைனிங் எடுக்கிறா அதை எடுக்கிறேன்னு. இவளோட இதே வேறு இதை வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே மற்றவங்களாம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. பேரம் தான் உங்களை அப்படியே நைட்டு வரைக்கும் பார்த்துக்குறான். ஸோ நைட்டில் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெலாம் அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. எழுந்திருக்கும் போதெல்லாம் முழிச்சு பார்க்குறான். நீங்கள் இல்லை ரெஸ்ட் ரூம் நானே இல்லை உன்னை கால் அசைக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவும் அழகாக அவனே தூக்கிட்டு போய் உங்களை விட்டு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கிட்டு வந்து விடுறது இதெல்லாம் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆல்ரெடி உங்களுக்கும் பிடிக்கும், இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே அமைதியாக நீங்கள் உட்காந்துருக்க. மார்னிங் எழுந்து அப்படியே ஆரம்பி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் உங்கள் பெட்டில் தான் அந்த தலை சாச்சி படுத்துட்டு இருந்துப்பான். ஸோ கண்ணை அப்படியே முழிச்சவன் நிமிந்து பார்க்க நீங்கள் அவனே பார்த்துருக்க. டக்குன்னு கண்ணை மூடுறீங்க. ஹே கேடி பார்த்துட்டேன்டி, எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதை நானும் இப்போ தான் முழித்தேன். ஹோ அப்படியா, சரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறியா? அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் விட்டான். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சரி அப்போது நம்ம கேட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறான். உட்காந்துரு, உனக்காக ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வர, சாப்பிட்டு போகலாம். இல்லை பரவாயில்ல, இல்லை சாப்பிட்டுட்டு டேப்லெட் எதுவும் இருந்தால் போட்டுக்கோ, அதுக்குள்ளே டாக்டர் வந்ததுக்கப்புறம் கேட்டு கிளம்பலாம். சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்துடுறாங்க. ரவுண்ட்ஸ் வந்தவங்க பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா. இப்போ பெயின் பரவாயில்ல டாக்டர். சரி ஒரு 2-3 நாளைக்கு எந்த ட்ரைனிங் எடுத்துக்காத, கொஞ்சம் காலை பார்த்துக்கோமா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்க. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உங்கள் கையை பிடிக்க. நீங்கள் அப்படி ஆரம்பியே பார்த்துட்ருக்க. என்னடி அப்படிங்கிறான். நீங்கள் அது வந்து இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறது சரியில்லை, அது ஏதோ நன்றி கடன் மாதிரி ஆயிடும், இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வர இது தெரியல. என்ன அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ கிட்ட வர அப்படி நீங்கள் பின்னாடி காலை ஊனி மெதுவாக நடக்க. ஏய் அசையாதடி அப்படின்னு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படி இறுக்கி பிடிக்க. அது
அப்படின்னு காற்றே வராமல் நீங்கள் பேச வருங்கால போலீஸ் இப்படி திணறலாமா சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அது வந்து ஐ ஐ ஐ ஐ லவ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே உங்களை இழுத்த கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்களும் அவனை அப்படியே கொஞ்சம் நேரம் டீப் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ண அச்சிச்சோ அப்படின்னு 2 பேரும் பதறி அழகுறீங்க. பார்த்தா மொத்தவங்க கேங்கும் நிற்குது. என்னடா மச்சான் நடக்குது கேட்டு சின்னப்பா உள்ள வர நீங்கள் அப்படியே சையாயிட்டு திரும்ப இப்போ உங்களை வந்து ஆரமோட சிஸ்டர் என்ன அப்படின்னு பார்க்க ஐயோ நீ வேற ஏண்டி அப்படிங்க. அப்போ ஓகே சொல்லிட்டியா அட்டேங்கப்பா அப்போ ட்ரீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை எல்லாருமே ஆஹா எப்படியோ மச்சான் கரெக்ட் பண்ணிட்டான். டேய் அடிப்பட்ட பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற பார்த்தா நீ கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டே ஓட்டாதீங்கடா அவளை ஏதோ ஓகே சொல்லிட்டா நீங்கள் வேறு அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போது அப்படியே உங்களை கைப்பிடிச்சி மறுபடியும் கூட்டிகிட்டு வரான். கொண்டாந்து நீங்கள் இருக்கிற ரூமில் விட்டுட்டு அவன் இருக்கிற ரூம்குள்ளே போயிடான். ஸோ இப்படியே தான் அங்கே ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு. இப்போ ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருது. ஸோ வந்துட்டு அந்த கிளம்புறதுக்கு முதல் நாள் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. அப்போ எல்லோரும் வந்து கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் வந்துட்டு கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ பாலை அடிச்சு விட அது தனியாக போயிடுது. அப்போ கரெக்டாக ஆரம்பங்களை இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். எதுக்கு அப்படிங்கிறீங்க ஒன்று சொல்லுவா அப்படின்னு கூப்பிட்றான். ஏதோ இம்பார்ட்டன் நினச்சி அப்படியே நீங்கள் ஃபீல்டிங் நின்றுட்டு இருந்தீங்க. நான் ஈஸியாக நகர்ந்து போகிறீங்க. ஆரமும் அவங்களுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி நகர்ந்து போய் அப்படியே நின்றுக்கிறா செவுத்து வாரத்தில். நீங்களும் யாருக்கும் தெரியாமல் திரும்பி பார்த்துட்டே அந்த இடத்துக்கு வர இப்போ ஆரம் அப்படியே உங்களுக்கு இழுத்து கிஸ்மி அப்படிங்கிறான். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறீங்க. வேறு எதுக்கு கூப்பிடுவாங்களாம். ஒரு லிப்ஸை பார்க்க அது எனக்கு வேணான்னு தோணுது. ப்ளீஸ்டி ஒன்றே அப்படின்னு கிட்ட வர இல்லை ஃபனா யாராவது பார்த்துருவாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் நம்ம இங்கே நிற்கிறோம் யாருக்கும் தெரியாதுடி அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக பால் ஒன்று அங்கே வந்து பக்கம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரில. நீங்களும் ஆரம்பம் மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ நம்ம ஜெயோபடால் தான் அதை பார்த்துட்டு பால் அங்கே கிடக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தவ ஓடி வந்தவ பால் எடுத்துகிட்டு நிமிர 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படின்னு வாயில் கழிச்சிட்டு இருங்க அப்படின்னு சத்தம் இல்லாமல் பால் எடுத்துகிட்டு இருந்தவளோ சிரிக்க இந்த லூசத்துக்கு இப்போ தனியாக சிக்குதுங்க மாதிரி ஜெயோ பக்க ஜிமினோ என்ன அப்படிங்க. அது வந்து சொல்லிட்டு தோலை லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காது அவனை பைத்தியம் நினச்சி போகிறாங்கன்னு சுகா மண்டியில் அடிக்க அது வந்து அங்கே ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அதான் எனக்கு பார்த்தேன்னா ஷையாகுது அப்படின்னு சொல்ல இப்போ தயங்க ஒய்ஃபோ என்னடி வளரிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அது வந்து உன் பிரதர் ஆரமோ அப்படின்னு ஜேவ் ரொம்ப இதாக கேட்க நம்ம ஹீராவும் 2 பேரும் அங்கே கிஸ் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் பப்ளிக்காக சொல்லிவிட ஆத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாடுறா லீடர் பண்ணுற வேலையை நம்மளெல்லாம் கொண்டாந்து இங்கே கிரிக்கெட் விளாட்லான்ட்டு இவன் தனியாக கிரிக்கெட் விளாண்டுருக்கானா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா சொல்லிட்டு இருக்கேன். இப்போது ஆரம் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வந்து என்ன மச்சான் எல்லோரும் ஒன்றா நினைக்க நாங்களாம் ஒன்றா நிற்கிறதுக்கிட்டோம் நீ தனியாக என்ன போய் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்த நான் என்ன பண்ணேன் ஐயோ ப்ரோ நான் தான் பார்த்தேன் நீ இவ ஒருத்தி அப்படின்னு ஜெயப்போ பேசாதுன்னு கண்ணை காட்டேன். அப்பயும் வாயப்படாமல் ப்ரோ நீங்களும் அவங்களும் கிஸ் அடிச்சதை நான் பார்த்துட்டேன் ஐயோ அப்படின்னு அப்படியே ஆரம்பம் சொச்சோ அப்படின்னு ஒரு மாதிரி ஹை ஆகிட்டு எல்லாத்தையும் பார்க்க மச்சான் அப்படின்னு ஜின்னோப்பா சொல்ல சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நீங்களும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னால சுத்தம் வாண்டடாக வந்து மற்றவர்னு ஜெய பாய் கும்பிட்டு முணங்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது ஆரம் சிஸ்டரோ அது அப்படின்னு எதுவும் அவள்கிட்ட கேட்டுறாத வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓட பார்க்க நீங்களும் விடாமல் இல்லை அவள் ஏதோ சொல்லி நீங்களாம் சிரிச்சதை பார்த்தேன் ஆனால் எங்ககிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்க என்ன அப்படின்னு ஆரம் இவ வேறு நேரங்காலம் தெரியாமல் வேணாடி போயிரு அடிங்க ஏன் என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்க அது எப்படி உங்கள் மாற்ற உங்கள்கிட்டே சொல்லாமல் இருப்பானா அப்படின்ட்டு வாய் வச்சுட்டு சும்மாங்க அவன் மறுபடியும் நீங்கள் 2 பேரும் கிஸ் அடிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் அதுதான் இங்கே வந்து சொன்னேன் எல்லாரும் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ சே அவன் போன்னு சொன்னப்பையும் போயிருக்கணுமோ ஐயோ போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சுங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் திரும்ப ஆரம்பம் இதுக்கு தாண்டி போண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஐயோ அப்படின்னு அங்கேருந்து கொடுன்னு ஓடிடுறீங்க. நெக்ஸ்ட் டே இதெல்லாம் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்புறீங்க. ஸோ அதனால் பெருசாக ஒரு டின்னர் மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போது அப்படியே ஜியோ பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து நின்று இது உங்களுக்கு அப்படின்னு ஒரு க்ரீட்டிங் கொடுக்க என்னது இது அப்படின்னு வாங்கி பார்க்குறான். அதில்
சிம்பிளாக வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு அட்ராக்ஷன் கிடையாது, அப்போ இருந்து லவ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் எழுதியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே பார், எனக்கு புரியுது உனக்கு இப்போ என் மேலே இருக்குது ஜஸ்ட் அட்ராக்ஷன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஏஜே உனக்கு இல்லை, நீ என்னை விட சின்ன பொண்ணுமா, தேவையில்லாமல் படிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இங்கே ட்ரைனிங்னு வந்து கிடக்க, உனக்கு பிடிச்சதை படி, உன் லைஃப்பில் இது பண்ணு, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கேட்டால் நீயே வந்துட்டு சிரிப்ப, சில்லியாக தெரியும், அதனால் புரிஞ்சுக்கோ, நீ இன்னும் கொஞ்சம் நாளில் என்னை மறந்துடுவேன், எனக்கு நல்லா தெரியுது, இது உனக்கு செட்டும் ஆகாதது, அதனால் இதை விட்டுட்டு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இங்கே அவளுக்கு அழுகியே வந்துடுது. உங்களுக்குலாம் பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்டா இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம் ஆல்சோ டே ஏன்டா பாவண்டா அப்படிங்கிறான். இல்லை ப்ரோ, இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, அவள் இன்னும் இதே சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பா, அதுக்கு தான் இப்போவே கட் பண்ணி விட்டுறேன், அவள் லைஃப் நல்லா இருக்கணும்ல, போதும் நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அமைதியாக மற்றவங்களாம் அவங்கவுங்க எய்ம் அது இதுன்னு பேசிட்டு அப்படி சாப்பிட, ஆரமாக உங்களை சைட் அடிக்க, நீங்களும் அவனையும் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்றீங்களா. சாப்பிட்டு முடிச்சதும் ஜெயபோட ஆளோ சரி சொன்ன மாதிரி நான் இந்த ட்ரைனிங்லேருந்து இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், என்னோடய லைஃப்பை பார்க்க போகிறேன். தட்ஸ் குட், அந்த க்ரீட்டிங் கார்டை கொடுங்க. எல்லோரும் குப்புன்னு சிரிச்சிடுறீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? அதான் அவருக்கு என்னை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு என்னோடய கார்டு மட்டும் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜேப் கையிலேருந்து புடக்குன்னு பிடிங்கிட்டு அவள் போவேன். எல்லோரும் அப்படியே சிரிக்காவணும். பார்த்தீங்களா, அவள் இன்னும் சின்ன பிள்ளையா தாண்டா இருக்கா, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. சரி எப்படியோ நல்லா இருந்தா சரி. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு ஜிமின்னு ஒரு மாதிரி கேட்க, வேறு என்னடா சொல்கிறா, அவள் சின்ன பொண்ணுடா, இதையே சொல்லும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் விட்டுறாங்க. அப்படியே அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போகும்போது ஆரம் பக்கத்தில் தான் நீங்கள் உட்காந்துட்டு வரீங்க. ஆரம் தோல் மேலே சாஞ்சிட்ருக்க, என்னடி அப்படிங்கிறான். இல்லை நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் போஸ்டிங், அப்புறம் டியூட்டி, பார்க்க முடியாதுல்ல. ஏன் பார்க்க முடியாது? பார்க்க முடியுமா? எப்படி? மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளையா? இன்னும் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல. அப்போனா 2 பேரும் ஒரே இடத்துல டியூட்டி வாங்கிக்கிடுவோமா? இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது. அப்படியா? அப்போ இந்த ஐடியா கொடுத்த வாய்க்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே. எல்லோரும் இருக்காங்க, இது பஸ்ஸு, நான் மட்டும் என்ன சொன்னேன் ட்ரெயினுன்னா, எல்லோரும் தானடி. அவன் டியூட்டி பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ் டி ஒரு கிஸ், ஒவ்வொரு கிஸ்க்கும் என்னை கெஞ்ச வைக்கிறடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர. அப்படியே கெஞ்சு மட்டும் கிஸ் பண்ணாமல் இருக்கீங்களாக்கும், அது எப்படி முடியும்? வந்த காரியம் நல்லபடியாக முடியணும்ல, அதெல்லாம் வேணால் தள்ளி போங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, அதனால் இவனும் பார்க்க மாட்டான்டி அப்படின்னு அப்படியே எழுத்து கிஸ் பண்ணுறான். அங்கே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜன்னல் பக்கத்தில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பம். டே பார்த்தா மூடிட்டு இருக்கலாம்டா, ஏன்டா அடிக்கிற மாதிரி சொல்ல, லீடர் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு ஆளாள் கத்த ஆரம்பம் அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே அவன் மேலேயே படுத்துக்கிறீங்க ஷையாகி. அவனும் சிரிச்சிட்டு வெற்றி இதெல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணாமல் இப்போ பண்ண போகிறோமா, அதுவும் இல்லாமல் நான் அவனை லவ் பண்ணுறங்கிறது இங்கே கேம்பஸில் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ என்ன புதுசாக சையாக நீ லவ் பண்ணுறது தான் புது மேட்ரு, நான் பண்ணுறதுலாம் பழசு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க, எதுக்கு? கிஸ் பண்ணதுக்கா? அப்போ இன்னொன்று அப்படின்னு கிட்ட வர, ஐயோ அதுக்கு இல்லை, வேறு எதுக்குடி? ஏன்னா லவ் பண்ணதுக்கு. ஹே இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்வேன்? ஆமாம் இந்த மாதிரி ஆளெல்லாம். ஹே இந்த தேவையில்லாமல் அவன் ஃபேமிலியை பற்றி பேசாத, அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவனை பற்றி நான் பேசக்கூட விரும்பலை, பட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என் லைஃப்பில் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு கையை பிடிக்கிறான். இருப்பேன் அப்படிங்கிறீங்க. எப்படி அவங்க லவ்வும் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு நீ சொன்ன மாதிரி ஒரே இடத்துல தான் டியூட்டி, அவனுக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவன் டிசிபி, ஸோ அவனுக்கு அசிஸ்டன்ட் நீங்கள். இப்படியே வந்துட்டு டே ஸ்கிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா இப்போ வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்பா இவ்வளோ காலையில் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று போலீஸ் ஆக்கிட்டேன், அப்புறம் என்னம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ இந்த லியை கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியாக இருக்கியா? என்னப்பா சொன்னீங்க? அது வந்து அப்பா கேள்விப்பட்டம்மா, அவனோட ஹையர் ஆஃபீஸர் யாரையோ பண்ணுறதா? தெரிஞ்சு எப்படி பண்ணுறாருன்னு. ஆமாப்பா, அவர் பேர் ஆரம், டிசிபி, ரொம்ப நல்லவர்ப்பா, அவரும் என்ன விரும்புகிறாரு, உங்கள் சம்மதத்தோடு தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கோம். அவர் வந்து என்கிட்ட பேச சொல்லுமா? சரிப்பா
அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மனசுலலாம் ஒரு குழப்பம். ஏன்னா ஆரம்க்கு தான் அவர் பிடிக்காது. அதனால நீங்கள் அப்படி யோசனையோடு இருக்கீங்க. ஆக்சுவலி அவர் உங்களை தனியாக கூப்பிட்டு தான் பேசியிருப்பார். ஸோ உங்கள் அம்மாக்களே தெரியல. நீங்கள் அவர் மாதிரி டல்லாக்க பார்த்துட்டு உங்கள் அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்க எப்பவும் போல் விட்டுடுறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மனசுலாம் குழப்பமாக இருக்குது. அம்மா நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன். சரிம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அடுத்த கிளம்பி போகிறது ஆரம் வீட்டுக்கு தான். ஆரம் தூங்கிட்டுருக்க அவங்க வீட்டில் போய் காலிங் பெல் அமுக்குறீங்க. அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணிட்டு ஹே ஹீரா அவங்களுக்கு உங்கள் லவ் மேட்ரு தெரியும். ஸோ நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அவங்க உங்களை வெல்கம் பண்ண நீங்கள் ஆண்டி ஆரம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆரம் அவள் ரூமில் தூங்கிட்டுருக்கம்மா இன்னும் எழுந்திருக்கிறா. நான் போய் பார்க்கலாமா? ஷோர் உனக்கு இல்லாததா போய் பாரு. அது லெஃப்ட் சைட் ரூம் தான் அவனோடது. ரைட் சைட் ரூம் அவங்க மாமனாரோடது. அங்கே போயிடாத. ஐஜி ரொம்ப டெரராக இருக்கார். இல்லை நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேடா நோ ப்ராப்ளம் சும்மா சொன்னேன். அவர் வீட்டில் எல்லாம் வெளியில் போயிருக்கார். ஓ சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வரீங்க. வரும்போதே ஜேஹோப் ஹே இது வாட் இஸ் சர்ப்ரைஸ் இந்த பக்கம். அது உங்கள் அண்ணனை புரியுது பரவாயில்லையே வீட்டு வரைக்கும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கீழே போகிறான். டே உன் அண்ணன் ஒரு ஆளை பார்த்துட்டான் நீ எப்போ மாம் அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது ஒரு வெட்டி பீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா. டே ஆளுக்கு ஒரு ஆள் செட் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியை எடுத்து கொடுங்கடா. ஜெயிலராக இருந்து போய் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் கூண்டுக்குள்ளே 4 கைதி இதையே தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றுதல் வேணும்டா. நானும் பாட்டியானாலாவது உங்கள் அப்பா எனக்கு ஒரு ரிலீஃப் தராரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிஸ்ஸஸ் மிர்னாலினி இப்படி புலம்புறதை விட்டுட்டு சமையலில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஜேப் சொல்லிட்டு போக போங்கடா உங்கள் 4 பேத்துக்கு சமைச்சே நான் ஒரு வழியாயிருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. சரி 3 பேத்துக்கு அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே மேலே நீங்கள் அப்படியே வந்து டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆரம் குப்பர் அடித்து படுத்துட்ருக்க. உங்களுக்கோ அப்படியே கிட்ட மெதுவாக போய் ஆரம் பக்கத்தில் சத்தமில்லாமல் படுத்து அவனை ஹக் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே இறுக்கி டைட்டாக ஹக் பண்ண நீங்கள் ஐயோ அப்படிங்கிறீங்க. என்னடி காலையில் எங்கோ தரிசனம் அப்படிங்கிறான். அப்போ முழிச்சதாக இருந்தீங்களா? ஆமாம் உன் ஸ்மெல்ல எனக்கு தெரியும். பர்ஃப்யூம் ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் வந்திருக்கேன்னு. ஓ என்னடி வீடு வரைக்கும் மோமோ பார்த்தியா? கீழே ஆண்டியை பார்த்தேன். டேடா இல்லை அவர் ஒர்க் போயிட்டாராம். சரி அப்புறம் அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே அப்படின்னு அவங்க லிப்பை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வர நீங்கள் டக்குன்னு வாயில கழிச்சு பேசணும்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. நீ பேசுடி என் லிப் சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு கழுத்தில் அப்படியே அன்னைக்கு கிஸ் பண்ண இப்படிலாம் பண்ணால் எனக்கு எப்படி பேச்சு வரும்? அதுக்குன்னு என் பக்கத்தில் வந்து படுக்காமல் இருந்திருக்கணும். இப்படி படுத்துட்டு அப்புறம் என்ன சும்மா இருனா என்னால் முடியுமா அப்படின்ட்டு ஆரம் அப்படியே உங்கள் மேலே முக்கால்வாசி படுத்துட்டான். அப்படியே நீங்கள் மூச்சு தானே இப்படி படுத்தா நான் எப்படி பேசுகிறதா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே சொல்லு அப்படின்னு உங்களை விட்டுடுறான். நீங்கள் அவனையே பார்த்துருக்க. இப்போ தானடி சொல்கிறேன்டா இப்படியே என்னையே பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு கிட்ட வர சொல்கிறேன். அது அப்பா அவனுக்கு என்னம்மா இப்படிலாம் பேசாதீங்க. சரி சொல்லு என்ன? அவர் உங்ககிட்ட பேசணும் சொன்னார். எதுக்கா? அது நம்ம மேரேஜ் விஷயமா. ஓ பரவாயில்லையே அந்த விஷயம் தானா? கூட வேறு எதுவும் நினச்சிட்டேன். சரி எங்கே வந்து பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன். அப்புறம் என் அப்பா அம்மா எப்பவும் போல் வந்து பேசி ஆஸ் யூஷுவல் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதுதான் உனக்கே தெரியும்ல வரும்போதே பார்த்துருப்பே மம்மி டேடிலாம் உன்னை நல்லபடியாக தானே வரவேற்றாங்க. உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல பட் அங்கிள் இங்கே இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவருக்கு எனக்கு என்னோடய சம்மதம் தான் முக்கியம். ஓ சரி சரி அப்போ அவரை வந்து பார்த்து பேசுங்க ஈவினிங். ஓகே அப்படின்னு எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்ல அப்போ நான் வரேன் அப்படின்னு நகர போகிறீங்க. அப்படின்னு கையை பிடிச்சிருக்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி வீடு வரைக்கும் வந்திருக்க ஒன்றுமே இல்லையா? ஐயோ உங்கள் அம்மா கீழே அவங்க கீழே தானே இருக்காங்க அப்படின்னு அப்படியே எடுத்தவங்கள லிப்பில் கிஸ் பண்ண 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே யாரும் இன்னும் டீப்பாக கிஸ் பண்ண கீழேருந்து அவங்க அம்மா ஹிராமா அப்படின்னு சவுண்ட் விட
ஐயோ ஆண்டி அடி நீங்கள் தள்ளி விட்டு கீழே ஓடிடுறீங்க. இந்த மெர்னாலே நீ வேறு நேரங்கெட்ட நேரத்தில் கூப்பிடும் அப்படின்ட்டு அவனோ சிரிச்சிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு வரான். அதுக்குள்ளே நீங்கள் கீழே அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருப்பீங்க. இந்த காஃபி அவனுக்கு கொடுத்துறியாமா அப்படிங்கிறாங்க. காஃபியா நானா அப்படின்னு பார்த்துட்ருக்க. இன்னும் பயப்படாதடி நானே கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வர பாடாண்டுக்கவங்களுக்கு தனியாக மாட்டினா அவன்கிட்ட அவ்வளோதாங்கிற மாதிரி அவனும் சிரிச்சிட்டு மாம் நானே வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஓ சரிப்பா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், எனக்கும் டைம் ஆச்சு டியூட்டிக்கு, நான் கிளம்புறேன் ஆடிட்டு அவங்க ஜெயிலில் ஸோ கிளம்பிடுறாங்க. அவங்ககிட்டே சொல்லிவிட்டு ஐயோ இதான் இவன் கீழே வந்ததுக்கு காரணமா இப்போ வருமே இல்லை வீட்டில் அப்படிங்கிற மாதிரி திருத்தணுமலைக்கா. என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை டைம் ஆச்சு நானும் அப்படின்னு அங்கே தான் போகிறீங்க. ஏய் நான் போனால் தான் உனக்கு அங்கே வேலை, என்னடி எனக்கு முன்னாடி ஓடுற, 2 பேரும் ஒன்றா போகலாம் உட்கார் அப்படிங்கிறான். இல்லைண்ணா. சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் வந்தேன். வர அவசரத்தில் மேடம் ஒழுங்காக கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிட்டுங்க அப்படின்னு சாப்பாடை ஊட்டி விடுறான். இல்லை வேணாம் ஏய் பேசாமல் சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஏதாவது சொன்னேன்னா கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இதுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டா சிரிச்சிட்டே நீங்களும் அவனும் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதும் அவன் அங்கே பிளேட்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது பார்க்குறீங்க. இதெல்லாம் கூட செய்வீங்களா? இதில் என்ன இருக்குது, என் மம்மி ஒர்க் போகிறாங்க, இப்போ நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். சம்டைம்ஸ் மம்மி இல்லாட்ட சமைக்க கூட செய்வேன். ஓ அப்படின்னு பார்த்துட்டிங்க. ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா? அவ்வளோவா தெரியாது, லைட்டாக தெரியும், ஏதோ வேதா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறீங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு வெளியே போக போகிறீங்க. டக்குன்னு எழுத்தவங்களை இப்போலாம் லைட்டாக பட்டம் படாமல் இருக்கீஸ், சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. எப்படி இப்படி ஒத்தி வச்சுட்டு சும்மா இருக்கிறதெல்லாம் நெவர் அப்படிங்கிற நீங்கள் சிரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க முன்னாடி. அவனா சிரிச்சிட்டே வந்து ஜிப் எடுத்து அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்படி ஒர்க் போயிடுறீங்க. ஸோ ஈவினிங் வரும்போது நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. இல்லை நான் உங்கள் அப்பா கிட்டே பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது, ஸோ நான் தனியாக வைக்கிறேன். தனியாக தானே சொன்னார், நோ ப்ராப்ளம், நான் சண்டைலாம் பண்ண மாட்டேன், பயப்படாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உள்ளே அவன் வரான். வந்ததுமே அவர் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்ற என்ன இவன் சரியான குடிகாரனாக இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு அங்கிள் வர சொன்னீங்களாம் அப்படிங்கிறான். வேறு வழி இல்லாமல் மரியாதை கொடுத்து அவனும் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். இல்லை எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். ஓகே பரவாயில்லையே, ஹைஜி பையனை நல்லா தான் வளர்த்துருக்காரு. ஆமாம், இப்போது நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பொண்ணை சொல்லியிருப்பாளே. உங்கள் பொண்ணை சொன்னா அதான் நீங்கள் அவன் மேலே உயிரையே வச்சுருக்கீங்க, உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறா, ஏன் உங்களை பிரிச்சுக்கிட்டு, அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், அவளே உங்களை கட்டி வைக்கிறேன். ஃபேவரா? இவன் எதுக்கு இவன் நம்மள்ட்ட கூப்பிட்டு வச்சு இப்படி பேசுகிறான்? என்ன சொல்கிறீங்க புரியல? என்னை பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்லாம் உன்ட்ட இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நீ ஆசைப்பட்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட் யூ மீன்? அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேச கூப்பிடல, இதை மாதிரி என்னை வந்து என்கிட்ட இருக்க எவிடன்ஸை வாங்கிறதுக்கு கூப்பிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, பட் எனக்கு தேவை என்னை பற்றின எவிடன்ஸ், அது எனக்கு வேணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம், நோ ஒப்ஜெக்ஷன். நீ நினைக்கிற மாதிரி அவள் இல்லை, எவ்வளோ வச்சு வேணாலும் நீ என்னை விலைக்கு வாங்கிலாம் நினைக்காத, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஐஜி மித்ரனோட பையன், என்கிட்டலாம் எதுவும் செல்லுபடி ஆகாது. நீ என்ன தான் பண்ணாலும் என்கிட்ட தான் அவளை பிரிக்கவும் முடியாது. ஸோ நாள் முடிஞ்சு பார்த்துக்கோ, அவள் எனக்கு தான், எனக்கு எப்படி அவளை கல்யாணம் பண்ணுன்னு தெரியும், பட்டா எவிடன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, கலெக்ட் பண்ணதும் ஒன்றுத்துக்கு உள்ளே வைக்கிறேன், ரெடியாக இரு கம்பி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் அப்படியே வெளியில் வர. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை மறைச்சிட்டு உங்கள் அப்பா எதுவும் சொல்லலையா அவனா? இல்லை என்னாச்சு, எதுவும் சண்டையா, கல்யாணத்தை பற்றி பேசணும் தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்துற. என்னோட நேர்மையை வெலை பேசுகிறாண்டியவன், என்ன சொல்கிறீங்க ஹீரோ அப்படின்னு உள்ளேருந்து உங்கள் அப்பாவோட சவுண்ட், அப்பா கூப்பிட்ற அப்படின்னு கிடக்கணும்ல. இவ ஏன் இப்படி இருக்கா ஷிட் அப்படின்னு ஆரம் செம கடுப்பா அங்கேருந்து போயிடுறான். உள்ளே வந்ததும் அவன் உனக்கு வேணாமா அப்படிங்கிறாரு. அப்பா என்னாச்சு? ஏன் ஆரம் நான் எது சொன்னாலும் கேட்பாருப்பா, ப்ளீஸ்ப்பா இன்னொரு வாட்டி பேசி பாருங்க, என்ன பிரச்சனை என்ன புரியல அப்படின்னு நீங்கள் கேட்க. இப்போ அவரும் அவன்கிட்ட நல்லா பேசிட்டேன், அவன் என்னை பற்றி எனக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் வச்சுருக்கான், அதெல்லாம் என்கிட்ட கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டானா?
நீங்கள் தப்பு செய்யலைன்னா நீங்கள் ஏன்ப்பா பயப்படுறீங்க? நான் தப்பெல்லாம் செய்யலை. அவன் சும்மா ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவன் போலீஸ், அவங்க அப்பனும் போலீஸ். அவங்க நினச்சா என்ன உள்ளே தள்ளலாம். எனக்கு எதிராக ஒரு கூட்டமே செயல்படுது, அது நல்லாவே உனக்கு தெரியும். அதனால் இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஆள் லீ. அவனை வச்சு தான் நான் வெளியே வரணும். ஸோ அவன் கேட்குறது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, பிரச்சனை ஓவர். என்ன சொல்கிறீங்க? என்னால் இப்படி வேறு வழி கிடையாது, உனக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்ககிட்ட அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வர நின்றுட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் போயிடுறான். கழுகியாக தாங்கலை. நீங்கள் நெக்ஸ்ட் டே அப்படியே திரும்பவும் அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அவங்களோ என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, பார்க்கணும் அடிக்கிறீங்க. மேலே தான் இருக்க, போய் பாருமா. அவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவங்க அப்பா அப்போ கரெக்டாக இறங்கி வர்றாரு. அப்போ தான் நீங்கள் மேலே வர. ஹே வாட் அ சர்ப்ரைஸ். நீ அங்கிள் அது பார்க்க வந்த. ஓ சரி சரி கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்துடு. என்ன அப்படிங்கிறாரு. தெரியல, நேற்று வந்தா அப்போ கூட மூஞ்சி நல்லா இருந்துச்சு, எனக்கு என்னமோ டல்லாக இருக்கா தெரில அப்படின்னு சொல்லி 2 பேரும் கீழே பேசிகிட்டு இருக்கா. இங்கே மேலே வந்த நீங்களோ அப்படியே ஆரம் ரூமை நாக் பண்ணிட்டு எட்டி பார்க்குறீங்க. ஆரம் நேற்று மாதிரியே தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்கள் மெதுவாக போய் அவன் பக்கத்தில் உட்கார. அவனோ இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ நான் வரக்கூடாதா அப்படிங்கிறீங்க. ஹே எதுக்கடி அழுதுட்ருக்க? மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்கு, நைட்டு பூரா அழுதியாக்கும். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு நான் அழுதுட்ருக்க? எனக்காக அதை செய்ய மாட்டிங்களா? ஏய் உனக்காக இல்லை, எங்கள் அப்பாவே சொன்னாலும் செய்ய மாட்டேன். யாருக்காகவும் நான் செய்ய மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். என்னால் என் நேர்மையை விட்டு கொடுக்க முடியாதுடி. எனக்கு நீ முக்கியம்தான். அதுக்காக அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன சொன்னால் அவங்க வைப்பேன். அவர் இல்லையே கல்யாணம் படிக்க சொல்கிறாரு. அவரால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியுமா? நீங்கள் எவிடன்ஸை கொடுத்தா உங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாராம். இல்லைன்னா நான் லீயை கல்யாணம் பண்ணிக்கணும். முடிவு உங்கள் கையில். ஏய் இதில் முடிவெடுக்க என்ன இருக்குது? நான் தான் சொல்லிட்டேனே முடிவை. என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது. நீ என்னடி அவனுக்கு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்க? உனக்கே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஏதோ பேச விரும்பலை. என்னை வளர்த்துருக்காரு அவர் அப்பா. ஏய் அப்பா சும்மா கடுப்பேத்தாத, அவன் ஒரு ஃப்ராடு. இங்கே பாரு உங்களை தொட வர நீங்கள் டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. அவன் அப்படின்ட்டு தலையை அப்படியே கொத்திட்டு சொல்கிறத புரிஞ்சுக்கோ ஹீரா அப்படிங்கிறான். முடியாது, நீங்கள் அவன் முடிவு பண்ணி ஆகணும். உங்களுக்கு நான் வேணாமா? ஏய் என்னால் என் நேர்மையை விலை பேச முடியாதுடி. அப்போ ஓகே என்னை மறந்துடுங்க அப்படின்ட்டு அங்கே நிற்கக்கூட இல்லை. நீங்கள் கடன் கீழே இறங்கி ஓடுறீங்க. அப்போது அவங்க ஆன்ட்டி அங்கிள் 2 பேருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்ட்டு அந்த இடத்துல நிற்கவே இல்லை. கடகடன்னு ஓடிடுறீங்க. ஆரம் பின்னாடியே வந்தவன் அப்படியே மேலே நின்று பார்க்குறான். நீங்கள் கடகடன் வெளியே ஓட. இப்போ அவங்க அம்மா அப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு உள்ளே போகிறவன் தான். அப்புறம் அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. நீங்களும் வேலைக்கே வர்றதில்ல. ஸோ வீட்டிலே இருக்கீங்க, அடைஞ்சு கிடக்குறீங்க, அழுகியாக வருது. கல்யாணத்துக்கு வேறு உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஆரமோ அப்படி தண்ணி வச்சுட்டு, ஏய் மச்சான் என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது அவளுக்கு? என்னோடய நேர்மையை வெளில பேசுகிறாடா. அவளுக்கு எல்லாம் புரியலை. அந்த கேனை பையன் சொன்னான்ட்டு அவள் எனக்கு எதிராக நிற்கிறாடா. நல்லா தாங்கிக்கோமில்ல ஏன்ட்டி சொல்லிட்டு போகிறாடா. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு விட மாட்டேன்டா ஆடிட்டு புலம்பிட்டு அப்போ சுகாவை. இதுக்கு தான் இந்த காதல் கத்திரிக்காய் கொத்தமல்லிலாம் வேணான்னு சொன்னால் எவன் கேட்குறான் அப்படிங்க ஹோபியும். ஆமாம் அதே தான் அப்படிங்கிறான் ஜேகேவை. டே அவனே அழுதுட்டுருக்கான். நீங்கள் வேறு ஏன்டா அறுக்குறீங்க அப்படின்னு. ஆமாம் இந்த ஜிமின்னு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கேட்க, அவங்களுக்கு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் அதில் பிஸி. ஓ அப்படியா, சரி இப்போ நம்ம தான் இருக்கோம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஜேகே சொல்ல, நீ அவள் தம்பி தானே, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீ உன்னை கூப்பிட்ருப்பானே. போகணும், கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும், அதுக்கு போய் நான் என்ன பண்ணேன்? இந்த நாள் தான்டா சொல்கிறோம். அங்கேருந்து பொண்ணை தூக்க வேண்டியது உன் வேலை தானே. ஹே என்ன, எனக்கு அவளுக்கு சும்மாவே ஆகாது. இதில் வேறு வழி இல்லை. ஒன்று கூட போனால் மட்டும்தான் சும்மா இருப்பான் அவங்க அப்பன். நான்லாம் போனால் கண்டுபிடிச்சிடுவான். ஸோ ஜேஹப் நீ வெளியில் நில்லு. சுகா ஜேகேவும் நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம். சுகா உனக்கு தான் அவளை பிடிக்காதே. உனக்கு தான் பிடிக்காது, எனக்கு ஆனால் இவனை பிடிக்கும்ல அப்படின்னு சுகா சொல்ல, ஆரம்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் அப்போது
கரெக்டாக இந்த கல்யாணத்தப்போ உள்ளே போடுறோம், அவளை தூக்கிட்டு வந்து நம்ம மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஆரவங்க எதுவுமே மண்டையில் ஏறல, அவன் பயங்கிட்டான், அவன் மட்டையாகி கிடக்க. இங்கே இவனுங்க மட்டும் பேசிட்டு முடிவெடுத்து, சரிடா இந்த தண்ணி வண்டியை கொண்டு போய் நாங்கள் வீட்டில் தள்ளி விடுறேன், எப்படி இருந்தவனே எப்படி ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை புலம்பிட்டே அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே அடுத்தது வந்துட்டு ஜேகே எப்படி அது போகணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகாவும் அவனும் வந்து பிளான்லாம் போட்டுட்டு அவங்க மேரேஜ் டேவும் வருது. ஸோ சொன்ன மாதிரியே சுகாவும் ஜேகேவும் நீட்டாக கிளம்பி வரானுங்க. ரெண்டு பேர்த்தையும் உங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, ஜேகேவோ என் அக்கா கல்யாணத்துக்கு கூட நான் வரக்கூடாது ஆடிங்க மாதிரி அப்படி நான் சொல்லவே இல்லையே, உன்னை யார் இன்வைட் பண்ணான்னு தான் பார்த்தேன் அப்படிங்க. இப்போ அவங்க அம்மா வந்து வேதா வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்கள ஒரு முறை மறைச்சிட்டு உள்ள போக மறைச்சிக்கிட்டே அலையிறான். அப்புறம் எதுக்கு ஒன்று கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் அவன் என் பையன், சரி என் பொண்டாட்டியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி அப்படின்னு மிரட்டுற மாதிரியும் சொல்லிட்டு நகர்ந்து போகிறாரு. ஜேகேவோ அம்மா அக்கா எங்க அப்படின்னு கேட்குறான். மேலே ரூமில் ரெடி ஆகிட்டுருக்கா. நடக்காத கல்யாணத்துக்கு உங்கள் அக்கா எதுக்கு இப்படி கிளம்பிட்டுருக்கா, அப்போ வர மேலே பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்னு சுகா கேட்க, நீ வேறு ஏன்டா அப்படின்ட்டு சரிவா மேலே போகலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேக் வேறு வச்சுருக்கானுங்க. அப்படியே மேலே போய் ரூமுக்கு அதை நாக் பண்ணதும் ஓப்பன் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் அவனுங்கள அப்படியே பார்க்க, அது நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க. நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறீங்க, அப்போ மற்றவங்களும் வெளியே போக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல என் தம்பி என் ஃப்ரெண்டு, நீ என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலாட்டியும் அவனை அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுகா பார்க்குறீங்க. அவனும் வேறு பக்கம் திரும்பி நிற்கிறான். ஜேகேவை டே நீயாச்சும் அப்படின்னு பார்க்க, இங்கே வேறு உங்ககிட்ட பேசலாம் நாங்கள் வரல, பின்ன எதுக்குடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதுவா அப்படின்னு சுகாவை அப்படியே ஜேகே பார்க்க, தோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கர்ச்சி ஃபோன் எடுத்து உங்கள் மூஞ்சில் வைக்க அப்படியே மயங்கிடுறீங்க. அப்பா எங்கே கற்றுவாள்னு நினச்சேன், நல்ல வேலை ஆடிட்டு. இப்போ ஜேகேவும் சுகாவும் சேர்ந்தவங்க கை காலெலாம் கட்டி ஜேகே பின்னாடி அப்படியே உங்களை பேக் மாதிரி பின்னாடி மாட்டி விட்டா. டே எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மொழிக்கா, டே அதெல்லாம் உன்னால் முடியும் மச்சான், இப்படி தாண்டா உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ மெதுவாக பார்த்து அப்படின்னு சொல்லி ஜேகேவை ஃபஸ்ட்டு அவனை அப்படியே இறக்கி விட, ஜேகேக்கு பின்னாடி நீங்கள் தொங்கிட்டு இருக்கீங்க, கை காலை தான் கட்டி உங்கள் முதுகில் போட்டு விட்டானுங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்த்து மெதுவாக இறக்க இந்த பக்கம் அப்படியே ஜேவப்பும் பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே கரெக்டாக அவங்க ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் தான் காரை நிறுத்திட்டு ஜேவப் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்ததாக சுகாவும் அப்படியே ஜங்குன்னு குதிக்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து காரில் ஏறி கிளம்பிடுறீங்க. இங்கே மயக்கத்தில் இருக்கிறத அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜேவப். எங்கள் வீட்டுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வரணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் இப்படி உனக்கு கடத்திட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே ஆயிரம்மா உங்களுக்கு கல்யாணம்னு தண்ணி அடிச்சுட்டு, விட மாட்டேன்டி, நீ எனக்கு வேணும்டி, ஹேண்ட் இப்படி பண்ண, என்னால் உன்னை அடாவடியாக தூக்கவும் முன்னாடி, நீ கஷ்டப்படுவ, அதை பார்க்க என்னால் முடியாது ஆண்டி அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கா. டே போதுண்டா புலம்புனதுக்கு திரும்பி பாரு அப்படின்னு சுகா சொல்ல, எது அப்படின்னு ஆயிரம் அப்படியே திரும்பி பார்த்து அடித்த போதையெல்லாம் இறக்க கண்ணை நல்லா கசக்கி, இவளை அப்படின்னு நீங்கள் உட்காந்து தேவதாஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருந்தா அதான் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஜேப் சொல்லிட்டு அப்புறம் சட்டை போட்டு நான் அவர் வேலையை பாரு அப்படின்னு ஜேகே வந்து உட்காடுறான். என்னடா இது அப்படின்னு பார்க்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்க தெரிஞ்சிடும், அவள் வாழ்வாள்னு கத்துவா, அதுக்குள்ளே நீ தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி ஜேகே தாலி கொடுக்க, மச்சானே சொல்லிட்டான் கட்டுறா அப்படின்னு ஜேகப் சொல்கிறான். டே இருங்கடா, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்காதீங்க, அடித்த போதையே இறங்கி போச்சு, அவள் நீங்கள் சொன்ன மாதிரி முழிச்சா தேவையில்லாத பிரச்சனை, அப்புறம் என் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டா. இப்போ மூஞ்சில் முழிக்கிறது முக்கியமா, அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் நடக்கிறது முக்கியமா, அவள் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சந்தோஷமாக சொல்லிடுவியா, அது எப்படி முடியும், அப்போ மோட்டு தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, ஐயோ என்னடா மரியாதை குறையுது அப்படின்னு, ரொம்ப முக்கியம், சரி என்ன மச்சான் இந்த ட்ரெஸ்லையா, இதுக்கு என்ன குறைச்சா நல்லா தான் இருக்குது கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி சீஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தாலி கட்டும் போது நீங்கள் கரெக்டாக அவனுங்க வந்துட்டு உங்களை உசுப்பேத்தி விட நீங்கள் கரெக்டாக தாலி கட்டிருக்கும் போது தான் முழிக்கிறீங்க, கண்ணு முழிக்க அப்போ அப்படியே சுகா ஃபோட்டோவும் எடுக்கிறான். நீங்கள் அப்படியே திரு முழிச்சு என்னடா நடக்குதுன்னு இப்போ தான் பார்க்குறீங்க, கழுத்தில் தாலி ஆரம்பம் அப்படியே ஒரு முறை, அவனோ என்னது அப்படின்னு பார்க்குறான். என்னது இது, இது தெரியாது தாலி விளக்கு என்ன அதை கேட்கல, என்ன ஏன்டா கடத்திட்டு வந்தீங்க, அப்புறம் ஒன்றை கடத்தாமல் வேற யாரை கடத்த முடியும், உன்னை தான் நான் அவ்வளோ பண்ணா, அதுக்கு பதிலாக உங்கள் அம்மாவையாக கடத்த முடியும். ஜேகே டே வேணாம் அப்படி இல்லை மச்சான், அவள் தான் அப்புறம் லூஸ் மாதிரி பேசுகிறா, உன் அக்கா தானே மண்டக்கல்ட கவலார் மாதிரி பேசுது, நீ அவரை தானே லோ பண்ணு, அப்புறம் என்ன மண்ணா கட்டிக்கு இன்னொருத்தர் கழுத்தை நீட்ட போனா அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறான் ஜேகே. பைத்தியம் மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்க, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா அவ்வளோ தாண்டா, ஏன் இப்படி பண்ணீங்க, இங்கே பாரு எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை, நான் போகிறேன், எப்படி இந்த தாலிக்கு முன்னாடி இன்னொரு தாலி வாங்க போறியா, ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு ஒரு வழி தெரியலடி, என்ன பண்ண சொல்கிற,
அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் நான் கடத்திட்டு வரல இவனுங்க தான் அட்ட பாவி நெக்கா கொத்து விட்டானே அப்படின்ட்டு சுகா முழிக்க அப்படியே 3 பேர்த்தையும் நீங்கள் முறைக்க அது லவ் பண்ணால் சேரணும். இப்படி பிரிஞ்சுலாம் இருந்தால் எங்களால் பார்த்துருக்க முடியாது. எங்களுக்கு வேறு வேலை இல்லை. இதை பண்ணிகிட்டு இருக்கதா வேலையா? மேட்ச் மேக்கர் வேலை பார்க்குறது. அப்புறம் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம், நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே அவனை கோத்து விட்டு எல்லோரும் கிளம்ப. இப்போது நீங்கள் அப்படியே ஆரம் பக்கம் திரும்ப ஆரம்பம். ஐயோ மறுக்கிறாளே இங்கே பாருடி, நான் ஒரு டிசிபி, என்னவே மறைச்சு பயமுடுத்துறியா அப்படின்ட்டு கிட்ட வந்து, இங்கே பாரு பேபி, நமக்கு மேரேஜ் ஓவர், இந்நேரம் உங்கள் ஒப்பன் தையோ தக்கன்னு குதிச்சுட்ருப்பான் பொண்ணை காணணும். ஆமாம், என் அம்மாவை என்ன பாடுபடுத்துகிறாரோ. புரியுதுல, உங்கள் ஒப்பன் கெட்டவன் இப்போயாச்சும் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? இவ ஒருத்தி பண்ண பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே உங்களை சத்தம் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடா. நீங்கள் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க, வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு வர. இப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு. டேட், எனக்கு ஒரு வழி தரல, அது என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. என் ஃபஸ்ட்டு பையன், உன் கல்யாணத்தை எப்போல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம், என்னடா இப்படி வந்து நிற்கிற. சாரி டேட், நீங்கள் வேணால் ஜியோப் கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவங்க அம்மா கடற்கரை ஓடி போய் யாராவது எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றுறாங்க. உங்கள் மூஞ்சில் சிரிப்பே இல்லை, அவங்களுக்கு நல்லாவே புரியுது. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு ஆரம்ப பார்க்க. மோம், அதெல்லாம் போ சரியாயிடுவா மோம், அதை பற்றி தெரியாதா அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே ஆரம்பம், சரி பேபி எனக்கு டியூட்டி இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் அவனை தீயாமல் இருக்கா, அதுக்கு மேலே தான் அடி கன்ஃபார்ம் ஓடிட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது நைட்டு வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு ஓடிடுறான். ஆரம்க்கோ நீங்கள் சின்ன மறைக்கிறது கூட ஏற்றுக்க முடியல, உங்களுக்கும் இங்கே கஷ்டமாக இருக்குது, அம்மாவை என்ன பாடுபடுத்துகிறாரோ அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவங்களை தனியாக கூப்பிட்டு அந்த ஆள் போய் மிரட்டியிருப்பார். இங்கே பாரு எவிடன்ஸ்லாம் வரல, அதுக்கப்புறம் நான் சொன்னதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி என்னத்தை சொல்லி மாட்டியிருப்பாரு, அவங்க தம்பியான தயாங்கோ அங்கே தானே மாட்டிகிட்ருக்கான். ஸோ அவனை கொன்றுவேன், அது மட்டும் இல்லாமல் சுகாவோட சிஸ்டரையும் தூக்கிடுவேன், அவங்க கேம்பில் இருக்கதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ அவளையும் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டியிருப்பான். ஸோ நீங்கள் இல்லை வேணாம் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இப்போ இவன் தூக்கிட்டு வருவோம். சுத்த பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் உட்காந்துருக்கீங்க. இங்கே ஆரம்பம் முறைச்சிட்டு எதாவது திட்டிட்டீங்க. ஆரம்பம் ஆத்தா கிட்ட நெருங்க விட மாட்டேன், ஃபயராக இருக்காளே அப்படின்ட்டு ஆகணும். சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அப்படின்னு பேசுகிறோம்லாம். நீங்கள் முறைச்சிட்டு திரும்பி போவேன். சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவ்வளோவா பேசிக்கிறதில்ல. இருந்தாலும் ஆரம்பமே நினைவு உங்களை ரொம்ப இருக்கிறது, உங்களை சீன்றதுமா இருக்கா. நீங்கள் முறைச்சி பாருங்கள் இப்படி ஏதோ பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு மிரட்ட. சரி ஓகே, நான் எதுவும் ஒன்றும் பண்ணல, பட் என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படிங்கிறான். அதோடு நீங்கள் பதிலே பேசலை. அவனும் ஷிட், கல்யாணத்தை பண்ணிவிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஸோ கல்யாணம் பண்ணி எனக்கு நிம்மதி இல்லைடா, இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டாலையா சுகாவை. என்னடா மச்சான் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தா மறுபடியும் அதே புலம்பல் அதே தண்ணி அடிக்கிறான். என்னடா பண்ணி தொலைய சொல்கிறீங்க, கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு, வேறு ஒன்றும் மேப்படி நடக்கலையே. மச்சான் ஏன் லவ் பண்ணி தானே மண்ணாங்கட்டி அவள் ஏன் கல்யாணத்தில் தூக்கிட்டு வந்தா, ஏன் அப்படி பண்ணிட்டு அதையே பஞ்சாங்கத்தை பாடி எரிச்சல் பண்ணுறான் அப்படின்னு புலம்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். டெய்லியுமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆரம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன் டே அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே ரெட் கலர் சாரி, தலை நிறையா மல்லிகைப்பூ அப்படியே நின்றுட்டுருக்க. ஆரம் வந்து கதை தந்து ஒரு நிமிஷம் கண்ணை கசக்கி, இது நம்ம ரூம் தானா, இறங்கி வந்துட்டோமா, இது யார், என் பொண்டாட்டி தான். அவனுக்கு அடித்த போதையில் இறங்கி போய் அப்படியே உங்களே என்னடா இது, எப்போ நம்ம வரதுக்கு முன்னாடி இழுத்து பொத்தி தூங்கிட்டுருப்பா, இன்றைக்கி என்ன கிளாமர் படம் போஸ்ட்டு மாதிரி நிற்கிறா அப்படின்னு பார்த்துட்டே வர. என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை வழக்கமாக இந்த நேரத்துக்கு தூங்கியிருப்பீங்களா மேடம், என்ன முடிச்சிருக்கீங்க? அது உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எனக்காகவா? ஏன்டி? கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்ண வரையே பண்ணிட்டேன், எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குது, அதுவும் நீங்கள் இப்படி டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வருது கஷ்டமாக இருக்குது. ஆன்ட்டி அங்கிள் கூட வருத்தப்படுறாங்க. ஓ அப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான், மேடம்க்கு எந்த ஃபீலிங் இல்லை அப்படி நான் சொன்னேன்னா? ஓ அப்போ ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா? இல்லாமல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கேண்ணா. என்னடி சொல்கிறேன், என்னமோ சொல்கிறேன், ஒன்றும் புரியலடி எனக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களே பார்க்க. சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டேனே, நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ வாங்க படுங்க அப்படின்னு அப்படியே இழுக்க உங்கள் மேலே வந்து பொத்துன்னு விடுறான். ஏன்னா புரியுது, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, நடையுது, இந்த சாரியில் செம்மையாக இருக்கடி, நீ நான் தொட்டுக்கலாமா? என் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. ஓ
சாரி பேபி, வலிக்குதா? இல்லை. அப்போ நான் கிஸ் பண்ணிக்கலாமாடி? அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க பேபி. அப்போ அவனுக்கு எல்லாத்துக்கும் ஓகே வாடி அப்படிங்கிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணி நிஜமாக தானே சொல்கிறேன்? ஆமாம். ஐயோ, ஆரம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் ட்ரெஸ் எல்லாம் அவசரமாக அவுத்து அப்படி போட்டு இன்றைக்கி என் விரதத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே மூன் பண்ணுறீங்க, அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. எப்படியும் 2 பேரோட லைஃப் ஹாப்பியாக போகுது. நீங்களும் அவனோட ஹாப்பியாக இருக்கீங்க. அவனோட சேர்ந்து ஒர்க்லாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது ஒன் டே ஆரம் அவங்க முன்னாடி அப்படியே வந்து, இது எவிடன்ஸ்லாம் உங்கள் அப்பனுக்கு எதிராக உள்ளது, இதை நான் ஐஜி ஆஃபீஸ் வரையும் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அரெஸ்ட் வாரண்ட்டோட வரேன். அவனை பிடிச்சி உள்ள தள்ளும் போது நீ சங்கடப்படுவேன், அதனால் நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு, ஹே ஒரு மாதிரி ஆகிட்ட, எதுவும் ஃபீலிங்ஸா? இங்கே பார், அவன் அவங்க அப்பனே இல்லை தெரியும். சரி போ, நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து அப்படி கதவை சாத்திட்டு அப்படி அழுகிறீங்க. கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. இங்கே ஆரமோ ஐஜி ஆஃபீஸில் போய் அவங்க அப்பாட்ட ஆஃபீஷியலாக எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கவும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவனா மேட்ரை சொன்னதும் ஓகே ஃபஸ்ட்டு எவிடன்ஸை நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லாத்தையும் எடுத்து இப்போ செக் பண்ணுறாரு. பார்த்தா எரர் ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் ஆரம் பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக். என்னது அவருக்கு புரிஞ்சிருது. ஓகே இதுக்கு மேலே இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்க வேணாம், இதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கோங்க, வேறு ஆளை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை சார் இதுக்கு நான் 1 இயராக அப்படின்னு அவன் சொல்ல வரான். அவனால் முடியல, புரியுது, பட் கூட இருக்கவங்க சரியில்லைங்கும் போது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை நடத்துறது சரியாக இருக்கான்னு நானும் நினைக்கல. ஸோ நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க, தட்ஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சுக்கிறாரு பேச்சுவார்த்தையை. இவனுக்கோ 1 வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ திரட்டி எல்லாம் போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்ட்டு தெரியும்டி. அப்பன்னு சொல்லும் போதே நினச்சேன், இருந்தாலும் அவன் பொண்ணு இல்லையே நீங்கிற மாதிரி நிம்மதியாக இருந்தேன்டி. கடைசியில் வளர்த்தவன் தான் அப்பங்கிறத நிரூபிச்சிட்டல. வரண்டி இந்த ஆரம் என்ன நினச்ச நீ? அவனோட லவ்வை மட்டும் தானே பார்த்துருக்க, வெறுப்பை பார்த்தது இல்லையே. இரு வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு டமார்னு கதவை தந்துட்டு உள்ளே வர. நீங்கள் பயந்து போய் ஆரம் அது அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வர ஓங்கி ஒரு ஆரம் ஃபஸ்ட்டு கன்னத்தில் புள்ளின்னு அப்படியே சுருண்டு விழுந்து, ஆரம் இல்லை எவ்வளோ நாள் அடிங்க. ஆனால் நான் சொல்கிறது ஆக்சுவலி நீங்கள் அப்படி பண்ண காரணமே சுகாவோட சிஸ்டர் அவங்க கடத்திட்டாங்க. பிகாஸ் லீ இறந்துட்டான். அதுக்கு மேலே அவனை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்பா அவங்க சிஸ்டரை கடத்தி உங்ககிட்ட எவிடன்ஸை நீ கொண்டாந்து தரலன்னா அவளை சீரழிச்சிடும் அப்படின்னு பயமுடுத்த. அவள் சின்ன பொண்ணு பாவம், அவளை போய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் எவிடன்ஸ் எனக்கு வேணும். நீ அதுக்கு தானே அங்கே போனேன், இந்த கல்யாண ட்ராமாலாம் அதுக்கு தானே. லீ இறந்துட்டான்னு தெரிஞ்சு நான் ஏன் ஏற்பாடு பண்ணேன்? எப்படியும் எனக்கு ஆரம் பண்ண தூக்குவான்னு தெரியும். அதனால தான் எல்லாமே அவர் பிளான் பண்ண மாதிரி பக்காவாக நடந்தார். நீங்களோ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்க சுகா சிஸ்டருக்காக வேறு வழி இல்லாமல் உங்கள் பிரதர் வேறு மாட்டிகிட்டு இருக்கனால நீங்கள் சரி அப்படின்ட்டு இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஆரம்போ செம்ம கானில் உன்னை போய் நம்பின பாரு, உன்னை லவ் பண்ண பற்றியோ அதை தாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. என்னை என் சிறு பால் அடிக்கணும், எதையோ குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சாலும் அது புத்தியை காட்டுமாங்களே. உன் புத்தியை காட்டிட்டிலடி துரோகி அப்படின்னு அப்படியே முடிய பிடிச்சி, உங்கள் அப்பன்னு சொல்வியே, அந்த நாய் புத்தி உனக்கு வந்துருச்சு. உங்கள் அப்பா அவன் கிடையாதுடி, விக்கிற மக்கள் தான் உங்கள் அப்பா, அதுவே தெரியாதாடி உனக்கு? உன்னை போய் லவ் பண்ண பாரு சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில். இதுக்கு மேலே இந்த துரோகிக்கு நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு பாரு. என்ன நினச்சிட்ட நீ? எப்போ பார்த்தாலும் உன்கிட்ட வளைஞ்சிட்டு சுத்தவும் என்ன நீ உன் பின்னாடி வந்து படுக்க கூப்பிட்டாதும் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு நினச்சிட்டியா? ஓ அதுக்கு தான் டெய்லி நைட்டு ப்ராஸ்டியூட் மாதிரி அப்படி இருந்தியா? என்ன சொல்கிறீங்க? என்னடி சொல்ல? ப்ராஸ்டியூட் கூட பணத்துக்கு தாண்டி படுப்பா, ஆனால் நீ எவிடன்ஸ்க்காக வளர்ப்பனை காப்பாற்ற அப்போ தாண்டி புரியுது நீ ஏன் திடீர்னு மினிக்கிக்கிட்டே என்கிட்ட வந்து இருந்தேன்னு. இதெல்லாம் எடுக்க தான். இதை தெரியாமல் நான் உன் காலில் கடந்திருக்கேன் பாரு, இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு அவனும் செம்ம காண்டா அப்படியே வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆரம் அம்மா வந்ததுக்கப்புறம் சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ கூட நீங்கள் கீழே போகல, பசிக்கல அப்படின்ட்டு மேலே இருக்கீங்க. ஆரம் எப்போ வருவான் அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு அவனும் செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடக்கவே முடியாமல் தள்ளாடி வரும். என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டாலும் பையனை பார்த்து ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, விடு, இதுதான் உன் லைஃப்னு நீயா தேடிக்கிட்டது, இப்படிலாம் பண்ணாத, அந்த பொண்ணு பாவம் சாப்பிடாம இருக்கா. யார்? அவளா மாம்? அவளா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. சாரி மேம், கொஞ்சம் டிப்ரெஷனில் தண்ணி அடிச்சிட்டேன், சாரி அப்படிங்கிறான். சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதான்ட்டு அவங்க அம்மா போக்க அப்படியே மேலே வரான். வந்தவனா உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள்
அப்படியே அழுதுட்டு எழுந்து நிற்கிறீங்க. உங்கள் மூஞ்சில் ஒரு பண்டல் மாதிரி தூக்கி போடுறான். என்னன்னு பார்த்தா பூவு. இதெல்லாம் தொழில வெடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க வெய்யின்னு சொன்னேன். கத்தல் பயந்து போய் அதை எடுத்து தலையில் வச்சுக்கிறீங்க. சாரி இப்படி தான் சாரியிலே இருக்கணும். இனி நான் டெய்லி வரும்போது ஒவ்வொரு புது சாரியாக கட்டணும். அதுவும் எப்படி ப்ராஸ்டியூட் மாதிரி. அப்படி தானே என்னை ஏமாத்தினேன். டெய்லி தலை நிறைய அந்த மாதிரி பூ வைக்கணும். அப்புறம் ஏதோ ஒன்று குறையுது. எனக்கு கிட்ட வந்து தள்ளாடி என்ன பண்ணுறீங்கன்னு பிடிக்க போறீங்க. ஏய் தொடாதடி, நானாக கூப்பிடும் போது தான் தொடணும், நீயா தொடக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து லிப்ஸ்டிக் எடுத்து இது எனக்கு பிடிக்காது, உங்ககிட்ட இது நிறைய டைம் போடாதுன்னு சொல்லிக்க, பட் ப்ராஸ்டியூட் நான் இது போட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை அப்படி சொல்ல உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. வேணாம் ஆரம்பிட்டு பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக. வாயை மூடுறி, எனக்கு இல்லாத கஷ்டமா உனக்கு? எப்படி இருந்தேன் என்ன எப்படி ஆக்கிட்டேடி, சிங்கம் மாதிரி இருந்தவனை செத்தச்சிட்டியடி அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து லிப்ஸ்டிக்கா கையாட அப்படியே வாயில் போட முடியாமல் அங்கேயும் எங்கேயும் இழுப்பி ஒரு வழியாக போட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி தட்ஸ் குட் அப்படின்னு அப்படியே அமுத்துறான். வலிக்குது ஓரம் அப்படிங்கிறீங்க. வலிக்குதுல, எனக்கும் தாண்டி வலிக்குது, இங்கே வலிக்குதுடி, துரோகப்பட்டல. இனி நைட்டு எப்படி இருக்குன்னு பாரு. இனிமேல் இந்த சாஃப்ட் ஹேண்டல்லாம் கிடையாது, எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே தள்ளி மேலே படுக்க. ஆரம் கோவத்தில் இருக்கீங்க, ப்ளீஸ் ஆரம். கதற உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் கடிச்சு வைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிடலாம். உங்களால் முடியல, உடம்புல அவ்வளோ வலிக்குது. நடுதமத்தில் எழுந்து அப்படி அழுகிறீங்க. உங்கள் உடம்பை பார்த்தா உங்களுக்கு அப்படியே ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ இடத்துல கடித்து பராண்டி வச்சுருக்கான். அவனோட கோவத்தை பூரா அவங்க மேலே காட்டியிருக்கான். அவங்களுக்கு புரியுது அவன் இழப்பும் சாதாரணது இல்லையே, நீங்கள் பண்ணதும் தப்புன்னு உங்களுக்கு புரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவ்வளோ அழுகியாக வருது. இப்படியே போயிட்டுருக்கு. அவனும் டெய்லியுமே இதே தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றது, உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கு இப்படியே தான். நீங்களும் என்னால் முடியலாரும் வலிக்குது ப்ளீஸ் அப்படின்லாம் கெஞ்சும் பார்த்துட்டிங்க. முடியாது, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. உன்னை இப்படிலாம் பண்ணும்போது எனக்கும் தான் வலிக்குது, ஆனால் வேறு வழி தெரிலடி, என்னை இப்படி மிருகமாக மாற்றினதே நீ தான் அப்படின்னு உங்ககிட்ட அப்படியே தான் நடந்துக்கிறான். ஒன் டே நீங்கள் அவன் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் அப்படியே எப்பவும் போல் தள்ளாடி வர. இப்போ சிகரெட் ஸ்மெல் வேறு, உங்களால் முடியல. உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண கிட்ட வரான். நீங்கள் ப்ளீஸ் ஆரம். என்னடி சரி கட்டுன்னு நைட்டி போட்டிருக்க, பூ எங்கடி மிஸ்ஸிங், லிப்ஸ்டிக் எங்கே காணோம், ப்ராஸ்டியூட் இப்படியா இருப்பா அப்படின்னு கேட்குறான். ப்ளீஸ் ஆரம் சொல்கிறத கேளுங்க, வேணாம், நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணுறீங்க, என்னால் முடியல. அதுதான் எனக்கு தெரியாது அப்படின்னு தள்ளி விட போகிறான். ஐயோ ஆரம் அப்படின்னு வயிற்றுல கை வைக்கா. அப்படியே உங்களை குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்களோ டெஸ்ட்டு இதை எடுத்து காட்டுறீங்க, டெஸ்ட் கார்டை. இப்போ அதை பார்க்குறான், ப்ரெக்னென்சி கார்டு. அப்படியே கண்ணை கசக்கி என்னது இது அப்படிங்கிறான். நீங்கள் அப்பாவாக போகிறீங்க ஆரம், ப்ளீஸ். குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அவ்வளோ ஹார்ஷ் தாங்காது, ஏதாவது ஆயிரும், ப்ளீஸ் ஆரம் கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறீங்க. அப்படியே நீங்கள் உட்காந்து அழுக. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சந்தோஷம் கூட பட முடியல. செவத்தில் போய் ஷிட்னு கையை குத்திக்கிறான். ஐயோ அப்படின்னு பிடிக்க வரீங்க. ஏய் கிட்ட வராது, டோன்ட் டச் மீ, இங்கே படுத்துக்கோ, இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை எதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி பார்த்துட்டு வந்து வெளியில் வர. அப்போ டம்முன்னு கதவை தந்துட்டு மறுபடியும் உள்ளே வரான். அவன் அப்படியே நீங்கள் பயந்து போய் இப்போ என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க உங்களுக்கும் பயம். எங்கள் குழந்தைய எது கலக்க சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவனும் அவங்க முன்னாடி வந்து பேப்பர்ஸ் தூக்கி போடுறான். உங்கள் கை நடுங்க. அப்படியே எடுத்து பார்க்க, எஸ் டிவோர்ஸ் பேப்பர், சைன் பண்ணிட்டு போ. இல்லை நான் வாயை மூடு, இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ்லாம் கிடையாது, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், சைன் பண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே ஏன் ஆரம் இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆமாடி, உங்ககிட்ட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், எல்லாத்தையுமே தான் மண்ணாடி குடிச்சிட்டே. என்னால் உன் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது, நீ துரோகிடி. நான் பார்க்கும் போது தான் கோவம் வரும், ஏதாவது நானே பண்ணிடுவேன். என் கூட இருந்து நீ கஷ்டப்பட வேணாம், போயிரு. இதுக்கு மேலே உன்னை தண்டிக்கிற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லை, போயிரு, சைன் பண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சைன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட. சைன் பண்ணதும் நான் இதை சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லக்கேஜில் எடு அப்படின்னு உங்களோட ஒரு திங்ஸ் விடாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்களை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரான். அவங்க வீட்டில் யாரும் இல்லாதனால தெரியல, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களை மட்டும் அப்படியே இழுத்துட்டு ஜிப்பில் எடுத்து நீங்கள் அப்போ வரைக்கும் ப்ளீஸ் ஹாரம் அப்படின்னு கெஞ்சிரிங்க. அவனும் உங்களுக்கு பக்கம் கூட திரும்பலை. அப்படியே ஸ்பீடாக காரில் வந்து அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்து, உள்ளே போ அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கா. என்னாச்சுமா அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு.
அவர் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் வேணாம். ஓ, நீ பண்ண தெரிஞ்சிச்சா? ஆமாம், என்னம்மா நான் தப்பு பண்ண மாதிரி? என் அப்பாவுக்காக நான் பண்ணது என்ன தப்பு அப்படிங்க உங்கள் அம்மா கண்ணத்துலேயே ஒரு அறை விடுறாங்க. அப்படியே உங்கள் அப்பா, ஏய் எதுக்கு இப்போ பிள்ளைய அடிக்கிற, வந்த பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போ, எனக்கு தெரியும் அவள் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும், நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுமா, நான் அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சரிப்பா, ஆனால் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே உங்கள் அம்மாவோ, அறிவில்லை நீ எப்படி என் வயிற்றில் பிறந்த அப்படின்னு. அம்மா போது நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பதிலே பேசாமல் உள்ள போக. அதுக்கப்புறம் தயாங் கிடச்சது. அவனுக்கும் மேரேஜ் வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் மேரேஜுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்போ தான் ஆரம் உங்களை பார்க்காத மாதிரி அப்படியே இதாக காண்டாக சுற்றிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகதே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மாவோ, நீயே உன் தலையில் மண்ணை போட்டுக்கிறல்ல அப்படிங்க. எனக்கு எல்லாம் தெரியும் மாடி, நீங்கள் நடந்தெல்லாம் சொல்ல, அட பாவம் இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு உங்கள் அம்மா, சாரிடி நான் கூட உன்னை தான், புரியுதும்மா எல்லோரும் என்ன தான் தப்பாக நினைப்பீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவர். இப்போ தான் தம்பி வந்திருக்கான், அவன் கூட ஷிகாவோட சிஸ்டர் வந்துட்டான், அவ்வளோ நல்லா தான் இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அவங்களுக்காக தான் நான் பயந்துட்டு இருந்தேன். இனி இருக்குது, இனி இந்த ஹீரோவோட ஆட்டத்தை பார்ப்பார் உங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நாயெல்லாம் அப்படி சொல்லாதம்மா, நானே எப்போ வந்துட்டு விடுதலைன்னு தான் நினச்சிருக்கேன். அதனால தான் என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே போலீஸ் ஆக்கி ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் அவனத்துக்கு உள்ளே வைப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இதான் அப்பாவுக்கு நம்ம செய்கிறதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு தெரியும் இவனை பற்றி எல்லாமே. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கிற ஜேகேவுக்கும் தயாங்குமே ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தது மற்றவங்களுக்காக யோசிச்சு தான். இதுக்கப்புறம் என்ன பயம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு. எவிடன்ஸில் ஆக்சுவலி நீங்கள் டெஸ்ட்ராயெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுலேருந்து வச்சு வேறு பக்கம் காப்பி பண்ணி தான் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஜேஎப் கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்குறீங்க. அப்பாவும் நான் பார்க்கணும் ப்ளீஸ், எனக்கு மறுபடியும் வேலை, ஏற்கனவே பண்ணது பார்த்தாதா அப்படின்னு அவன் வேறு ஒரு மிஷனில் இருக்கான். ஸோ அவனும் நீங்கள் பொறுமையாக அவன்கிட்ட புரியுற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்ட், உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அவன்கிட்ட நீங்கள் இன்னும் மற்றதெல்லாம் கூட சொல்லலை, இருந்தாலுமே உங்கள் மேலே ஃப்ரெண்டுங்கிறதுல அவனும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது. சரி போய் என் அப்பாவை பாரு, ஆனால் நீ சொன்னதை மட்டும் செய்யலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். இல்லை கண்டிப்பாக அந்த ஆள் உள்ளத்தில் தான் இந்த வாட்டி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்ல. இப்போது நீங்கள் அப்படியே வந்து ஐஜி ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறீங்க. ஷுகாவோ உங்களை பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறான். இவ்வளோ நாள் பேசாதவன் இப்போ தான் பேசுகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே, இல்லை உன்னை நான் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருந்துட்டேன், ஐம் ரியலி சாரி, நீ எதுக்கு பண்ணன்னு எனக்கு தெரியும், என்னால் இப்போ அவன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறான். எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டர் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு. இருந்தாலும் அப்படின்னு மறுபடியும் ஷுகா ஆரம்பிக்கா. நீ என்ன எப்படி நினச்சோ, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, சரி நீ நினச்சதெல்லாம் நடக்கும், சீக்கிரமே அவனுங்களோட ஆட்டத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷுகா சொல்லிட்டு அவனும் வேறு ஒரு விஷயமா கிளம்பிடுறான். நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க, எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு உள்ளே வர அவர் அப்படியே பார்க்குறாருங்களா. நீங்கள் என்னோடய வேலை எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே பண்ணது பார்த்தாது அப்படிங்கிறாரு. இப்போ அவர் முன்னாடி நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் பரப்பி வைக்க அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்க்க, என்னோடய வேலையும் வேணும், அதே மாதிரி திரும்ப இதே கேஸை எடுக்கணும், அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு இதை அப்படின்னு அவர் அப்படியே பார்க்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறீங்க. கெஸ் பண்ணேன், பட் என் பையன் தான் கொஞ்சம் அவசரக்காரன், எனிவேஸ் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுற வாரண்ட்டோட அப்படியே கெத்தாக திரும்பவும் அதையே அவனோட ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போடுறீங்க. அப்படியே ஆரம்பங்களே நிமிந்து பார்க்குறான். அவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா கால் பண்ணி சொல்லிட்டாரு, இன்றைக்கி நீங்கள் ஒர்க் வரீங்க, அதுவும் இல்லாமல் கேஸை திரும்ப எடுக்க சொல்லி அதுலேயும் நீங்கள் எவிடன்ஸ்லாம் கொண்டு வரதா. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் வந்து, சார் இதெல்லாம் அவரை பற்றின எவிடன்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த எவிடன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, ப்ளஸ் ஐஜி கொடுத்த அரெஸ்ட் வாரண்ட், இப்போ போய் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சொன்னது கடமை முடிஞ்சுங்கிற மாதிரி அப்படியே சார் அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட இப்போ காதல் பார்வைலாம் இல்லை, பட் ஏதோ ஒன்று உங்கள் கண்ணை பார்க்கும் போதே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவனும் அது அப்படியே ஏதோ சொல்ல வரான். சார் நான் அஃபீஷியலாக தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ அப்படிங்கிறீங்க. ப்ளஸ் எதையுமே பேச வேணாங்கிறத நீங்கள் இங்கே சொல்ல அவனுக்கு புரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ எடுத்து கேப்லாம் மாட்டிட்டு எல்லா எவிடன்ஸையும் பக்காவாக தூக்கிட்டு அவங்க அப்பனுக்கு அரெஸ்ட்டு என் கையால் தான் அப்படிங்கிறான். சார் ஒரு சின்ன திருத்தம், அவன் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் எதிரி விக்ரமோட பொண்ணு, நான் விக்ரம் வேதாவோட பொண்ணு,
அந்த விஸ்வாவோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கெத்தாக வெளியே வர பின்னாடி ஆரம்பம் வரான் சிரிச்சிட்டு. அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக வர இருக்க அவங்கள நிறையா பேசிட்டானே அப்படின்னு. ஸோ அவனும் அப்படியே வந்து இப்போ உங்கள் அப்பா நான் அரெஸ்ட் பண்ணோம், அதான் அவனோட மெயின் இது. ஸோ செம்ம கெத்தாக அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே போடுறான். உங்கள் அப்பாவோ அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு, என்ன நடக்குது அப்படின்னு. வாடா பரதேசி, இருக்கிற எல்லா கிரிமினல் குற்றத்தையும் பண்ணிவிட்டு உள்ளே சொகுசாக உட்காந்துட்ருக்கியா, ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டியா? எப்படி என் பொண்டாட்டி எல்லா எவிடன்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணாலோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெக்கவரும் பண்ணிட்டா. அவள் உன் பொண்ணு இல்லைடா, விக்ரம் மாமாவோட பொண்ணு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த வேதாவோட பொண்ணு தான் அப்படின்னு அப்படியே உங்கள் அம்மாவும் வந்து நிற்க, நீயுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏண்டா நாயே, என் லைஃப்பை கெடுத்து என் பிள்ளைங்களையும் பிடிச்சி வச்சுட்டு எனக்கு இத்தனை வருஷம் என்ன பாடுபடுத்தியிருப்பேன், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என் பசங்களும் நல்லா இருக்காங்க, உனக்கு இனி தாண்டா அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எத்தானிக்கா. இப்போது வாடா பரதேசி அடிக்கிற மாதிரி ஆரமா அப்படியே கொத்தோடு பிடிச்சி அவரை இழுத்துட்டு போக உள்ளே போட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அவரை பார்த்து, நீ எல்லாம் மனுஷனா, நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி கெடுத்து நாசம் பண்ணி உன் பேச்சை கேட்டு நான் சில விஷயங்கள் பண்ணி என் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட வரைக்கும் போதும், இதுக்கப்புறமும் உன் மூஞ்ச கூட நான் பார்க்க விரும்பலை, எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. மேடம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் சார் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன வந்த ஒரே நாளில் நீங்கள் வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறான். எஸ் சார், இனிமேல் நான் இங்கே இருக்க விரும்பலை, எனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை, இந்த ஒரு கேஸ்க்காக தான் இங்கே இருந்தேன். ஸோ அப்படிங்க ஆரம்பம் உங்களை அப்படியே இழுத்து ஹேக் பண்ண நீங்கள் திமிரிக்கிட்டு விடுங்க அப்படின்னு நகர்றீங்க. ஏய் சாரிடி பொண்டாட்டி கோவத்தில் அப்படிங்கிறான். நான் எதுவும் கோவமே படலையே, ப்ராஸ்டியூட்லாம் கோவப்படலாமா அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படி சொல்லாதடி அப்படிங்கிறான். நீங்கள் சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதா? எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், என் அம்மா லைஃப்பை அந்த உள்ளே இருக்கானே அந்த பரதேசி தான் வீணாக்குறான். எங்கள் அம்மா ஒன்றும் அப்படி கிடையாது, எங்களையும் அப்படி வளர்க்கலை அப்படின்ட்டு கையை உதறிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களை எழுத்து எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறான். நான் போகிறேன், என்னை விடுங்க, எனக்கு யாரும் வேணாம், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகுதுன்னு. இல்லை நீ எனக்கானவ அப்படி எப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ பேசுனீங்க, நான் பேச வர்றது ஒரு நிமிஷம் கேட்டிங்களா, என்னை விடுங்க அப்படின்னு அழுதுட்டு அப்படின்னாக்கிற. சாரிடி ப்ளீஸ் டி அப்படின்னு ஆரம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்க என்னத்தை பார்க்குறாங்க மாதிரி பார்க்க டப்புன்னு அப்படியே சாஸ்டாமல் காலில் விழுந்துடும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பின்னாடி போக. ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியலடி, ரொம்ப பேசிட்டேன், ஏன்னா ஒரு வருஷம் கனவடி அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறங்கிறது என்னை பற்றி தெரியும்ல, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்மா நான், என்ன பண்ணுறது அப்படியே எங்கள் அப்பா வளர்த்துட்டாரு, அதான் கோவத்தில் சாரிடி தெரியாமல் வார்த்தையை விட்டேன், ப்ளீஸ் டி மன்னிச்சிடுடி அப்படின்னு கெஞ்சான். கரெக்டாக அங்கே சின்ன சுகா ஜேகேலாம் வந்து இவனை மட்டும் மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிறாங்க. அட பாவிங்களா, இவ்வளோ நாளாக என் ஃப்ரெண்டாக இருந்து இவ்வளோ கரிச்சு கொட்டிட்டு இன்னும் கேட்டால் இப்படி அந்த பல்ட்டி அடிக்கிறீங்க, பிகாஸ் நியாயம் அவ பக்கம் இருக்குது. ஸோ மன்னிக்காத, எப்போ இவனை நல்லா வச்சு செஞ்சுட்டு உனக்கு மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அது வரைக்கும் நான் என் பொன்னாடி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேனே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் உங்களே பார்க்க நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆரம் ஓடி வரான். மற்றவங்களாம் அப்படியே சிரிச்சிட்டு அப்புறம் டெய்லி என்ன ஆரம் அந்த மன்னிப்பு கேட்டு வீட்டிலலாம் பேசி உங்களை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். ட்ரான்ஸ்ஃபரை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி கேன்சல் பண்ணிட்டான். பட் நீங்களோ அதான் டிவோர்ஸே அப்ளை பண்ணியாச்சு, அப்புறம் என்ன அதான் இன்னும் வாங்கலையேடி, வாங்கின மாதிரி தானே சீன் போட்டிங்க, ஐயோ இனி அப்போல்லாம் பண்ண மாட்டேன்டி, தெரியாமல் பண்ணிட்டேன்டி மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப கெஞ்ச. இதுக்கு மேலே உங்களால் முடியல, தப்பான மனசு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தானே செய்யும். ஸோ நீங்களும் அப்படியே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவங்களுக்கும் நேரம் மாதம் ஆகுது. ஸோ வளகாப்பெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே ரொம்ப கிராண்டாக பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு அழகான பாய் பேபி தான் பிறக்குது. ஆரம் வெளியில் ரொம்ப டென்ஷனாக நடந்துட்டுருக்கான். உள்ளே குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டால் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. பேபியை கூட பார்க்கல, அவங்கள தான் ஓடி வந்து பார்த்து பேபி ஆல்ரைட் அப்படிங்கிற பார்க்குறான். எங்கப்பா என்னை பாடுபடுத்துவான் இவன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கிண்டல் பண்ண, பேசாமல் இருங்கடா, கோத்தூரதே வேலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ தான் பேபியை பார்த்து அப்படியே உன்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு. இல்லையே டெம்பிள்லாம் பார்த்தா உன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்டா ஏதாவது சொல்லி ஸ்கோர் பண்ணலாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் எதாவது பண்ணுறீ, வெளியே போகக்கூடா அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து வலிச்சதாட்டி அப்படிங்க. நீங்கள் சொன்னதை விட இது ஒன்றும் ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்காத தாயே மன்னிச்சிட்டு மறுபடியும் சாஸ்டாங்கம்மா காலில் விழுக. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சாரிடி
அப்போதான் நான் பேசியிருக்கவே கூடாது, ஐம் ரியலி சாரி அப்படின்னு அழுகிறான். இட்ஸ் ஓகே, அதான் முடிஞ்சு போச்சே, உனக்கு பையன் வந்துட்டான், எப்போ போய் அழுதுட்டு அப்படின்னு நீங்கள் கண்ணை தொடச்சி விட இப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு குட் எண்டிங்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.